நம்முடைய வாழ்க்கையில் அநேக நேரங்கள் சில சோர்வுகள் வருகிறதா இல்லையா? ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். இந்த சோர்வுகள் ஏன் வருது அப்படின்னு பல நாட்களாய் நான் யோசித்ததுண்டு. ஒரு முறை என்னுடைய வாழ்க்கையில் ஒரு சோர்வு வந்தபோது நான் ஆண்டவருடைய பாதத்தில் அமர்ந்திருந்து அப்படியே அழுது கொண்டிருக்கிற வேளையில் அப்பொழுது தேவன் என்னோடு இடைப்பட்ட ஒரு வார்த்தை, என் மகனே, உன் வாழ்க்கையிலே நான் சோர்வை அனுமதிப்பதின் காரணம் என் நேச மார்பில் சாய்ந்து கொள்வதற்காக. ஹல்லேலூயா. இந்த சோர்வு நம்ம வேற எங்கேயாவது அப்படி இழுத்துட்டு போயிடக்கூடாது. அவர் நேச மார்பில் சாய்ந்து கொள்வதற்கு தான் தேவன் அதை அனுமதிக்கிறார். செல்போனில் சார்ஜ் குறையலைன்னா யாராவது சார்ஜரை தேடுவோம்? என்ன பேச மாட்டேங்கிறீங்க? ஹல்லேலூயா. சில சோர்வுகளை அனுமதிப்பதின் காரணம் நம்முடைய ஆத்தும மனவாளன் அவர் நேச மார்பில் சாய்ந்து கொள்வதற்காகவே கர்த்தர் அனுமதிக்கிறார். ஆதலால் நாம சில நேரத்தில் சிலருடைய வார்த்தைகளை கேட்டு நாம் சோர்ந்து போயிடக்கூடாது. குடும்ப வாழ்க்கையில் கணவன் மனைவி என்ற இவர்களுடைய வார்த்தைகள், பிள்ளைகள் செய்யக்கூடிய செயல்கள், நமக்கு எதிராக சத்துரு கொண்டு வரக்கூடிய சில பிரதிகூலமான சூழ்நிலைகள், இவைகளை எல்லாம் கண்டு நம்ம சோர்ந்து தளர்ந்து போயிடக்கூடாது. ஹல்லேலூயா. நாம் அவருடைய மார்பில் சாயும் போது என்ன நடக்கும் அப்படின்னா, அவருடைய இருதயத்தின் துடிப்புகள் நம்முடைய காதுகளில் கேட்க ஆரம்பிக்கும். அவருடைய உணர்வுகளை புரிந்து கொள்ள முடியும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்பொழுது நம்முடைய சோர்வு நீங்கிறோம். ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையிலே மிகப்பெரிய ஒரு உற்சாகம் உண்டாகும். ஆமேன். இந்த மாலை வேளையிலும் தேவன், ஹல்லேலூயா, கர்த்தர் நமக்கு ஊழியம் செய்யணும். வலது கரத்தை உயர்த்தி, தேவனே எங்களுக்கு ஊழியம் செய்ய வாங்கப்பா. நாங்கள் உமக்கு ஊழியம் செய்வதை பார்க்கிலும் நீர் எங்களுக்கு ஊழியம் செய்வதற்கு இந்த பூமியிலே உம்முடைய பாதங்கள் பட்டதே அப்பா. ஆண்டவரே, நீர் ஆண்டவரே எங்களுக்கு ஊழியம் செய்தீரே, எங்கள் முற்பிதாக்களுக்கு ஊழியம் செய்தீரே அப்பா. அதே போல இன்றைக்கு இரவு எங்கள் ஆலயத்திற்குள்ளே உலகமெங்கிலும் நடக்கிற எல்லா பரிசுத்தவான்களுடைய ஆராதனைகளுக்குள்ளே கர்த்தர் இறங்கி ஊழியம் செய்வீராக, கிரியைகளை செய்வீராக. பிதாவே, உம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமம் மகிமைப்படும்படி தேவரீருடைய பலத்த கிரியைகள் வெளிப்படும்படியாய் ஜெபிக்கிறோம். தடை செய்கிற வான மண்டல ஆவிகளை, தேசாதிபதியின் வல்லமைகளை, சத்துருவின் சகல கிரியைகளையும் கர்த்தர் கடிந்து கொள்ளுவீராக. அடியானை மறைத்து நீர் வெளிப்படுவீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. லேவியராகமம் 20ஆம் அதிகாரம் 26வது வசனத்தை நாம் கர்த்தராகிய நான் பரிசுத்தராய் இருக்கிறபடினாலே நீங்களும் எனக்கேற்ற பரிசுத்தவான்களாய் இருப்பீர்களாக. எனக்கு ஏற்ற பரிசுத்தவான்களாய் இருப்பீர்களாக. நீங்கள் என்னுடையவர்களாய் இருக்கும்படிக்கு. நல்லா எல்லாரும் கவனிங்க. நீங்கள் என்னுடையவர்களாய் இருக்கும்படிக்கு உங்களை மற்ற ஜனங்களை விட்டு பிரித்தெடுத்தேன். மற்ற ஜனங்களை விட்டு பிரித்தெடுத்தேன். ஹல்லேலூயா. நான் இன்றைக்கு ஸ்தோத்திரம், என்னுடையவர்களாய் இருக்கும்படி, நாம் கர்த்தருடையவர்களாய் இருக்கும்படி தேவன் மற்ற ஜனங்களை விட்டு நம்மை என்ன செய்தாரா? பிரித்தெடுத்தார். ஆமென். ஹல்லேலூயா. என்னுடைய இருதயத்தை தொட்ட ஒரு வார்த்தை, ஸ்தோத்திரம், என்னுடையவர்களாய் இருக்கும்படி. இந்த வார்த்தையை நான் அப்படியே தியானிக்க ஆரம்பிச்சேன். அப்பதான் கர்த்தர் என்னோடு இடைப்பட்டார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமே. இப்போ இந்த போனை நான் மாத்திரம்தான் சொல்ல முடியும், இது
என்னுடையது. வேற யாராவது இதை சொந்தம் கொண்டாட முடியுமா? வேற யாரும் சொந்தம் கொண்டாட முடியாது. ஏன்னா இதற்காக ஒரு கிரயத்தை செலுத்தி இது என்னால் வாங்கப்பட்டிருக்கிறது, அப்படிதானே? அதனால இது என்னுடையது என்று நான் சொந்தம் கொண்டாடுகிறேன். இப்ப தேவன் என்னுடையவர்கள் என்று சொல்லுவதற்கு காரணம், அவர் ஒரு கிரயத்தை செலுத்தி இருக்கிறார். நம்மை மீட்கும்படியாக அவருடையவர்களாய், கர்த்தருடையவர்களாய் நாம் ஸ்தோத்திரம் அவராலே சொந்தம் கொண்டாடும்படி அவர் ஒரு பெரிய கிரயத்தை செலுத்தியிருக்கிறார். ஹல்லேலூயா. பிதா தன்னுடைய ஒரே பேரான குமாரனாகிய இயேசுவை சிலுவையிலே நமக்காக தந்தருளி, ஹல்லேலூயா, இயேசு ஹல்லேலூயா நம்மை அவருடையவர்களாகும்படி, அவருடைய மனவாட்டிகளாய் நாம் மாறும்படி தன்னுடைய விலையேறப்பெற்ற ஜீவனை, தன்னுடைய இரத்தத்தை அவர் கிரயமாக செலுத்தி நம்மை மீட்டு கொண்டிருக்கிறார். அதனாலதான் அவர் சொல்றாரு, கர்த்தராகிய நான் பரிசுத்தராய் இருக்கிறபடியினாலே நீங்களும் எனக்கு ஏற்ற பரிசுத்தவான்களாய் இருப்பீர்களாக. நீங்கள் என்னுடையவர்களாய் இருக்கும்படிக்கு நான் மற்ற ஜனங்களை விட்டு என்ன செய்தேன்? பிரித்தெடுத்தேன். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். இப்ப பாருங்களேன், என்னுடைய மனைவி, ஸ்தோத்திரம், உங்களையும் நீங்க எடுத்துக்கலாம், உங்கள் மனைவி, ஸ்தோத்திரம், ஒரு நாள் உங்களோடு உடன்படிக்கை பண்ணினார்கள். அந்த உடன்படிக்கை பண்ணின நாள் தான் நம்முடைய திருமண நாள். அந்த திருமண நாள் ஸ்தோத்திரம், அந்த மணவாட்டி தன் மணவாளனோடு இணைக்கப்பட்ட ஒரு நாள். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமே. இணைக்கப்பட்ட உடனே அந்த மணவாட்டி என்ன செய்கிறாங்க? ஸ்தோத்திரம், தன்னுடைய தாய், தன்னுடைய தகப்பன், தன்னுடைய சகோதர சகோதரிகள், ஏறக்குறைய 24-25 வருடம் வாழ்ந்த தன்னுடைய வீட்டை விட்டு, தன்னுடைய தாய் தகப்பனை விட்டுட்டு, தன்னுடைய சகோதர சகோதரிகளை எல்லாம் விட்டுட்டு, தனக்கு அருமையாயிருக்கக்கூடிய, தான் நேசிக்கக்கூடிய எல்லாவற்றையும் விட்டு விட்டு தன்னுடைய மணவாளனோடு அவள் இசைந்து, அதற்கு பிறகு அவங்க என்ன பண்ணிடுவாங்க? கிளம்பிடுவாங்க. யாரோட கிளம்புவாங்க? தன்னுடைய மணவாளனோடு கிளம்புவாங்க. ஸ்தோத்திரம். அப்ப அந்த மணவாளன் தனக்காக இவ்வளவு பெரிய தியாகத்தை செய்யக்கூடிய தன்னுடைய மனைவியை இப்போ 24 வருஷமாக அவருக்கு சொந்தம் கொண்டாட முடியாது. இப்போ ஒரு கிரயத்தை செலுத்தி அவளை தன் மனவாட்டியாக ஏற்றுக்கொண்டது நிமித்தம் இப்ப அவர் சொல்லுவாரு, ஹல்லேலூயா, இவள் என்னுடைய மனவாட்டி என்று. ஒரு அல்லேலூயா சொல்லுவோமே, நல்ல சத்தமா சொல்லுவோமே, ஹல்லேலூயா. ஆனா ஒரு மணவாளன் தன் மனவாட்டி, இப்ப கல்யாணம், நம்ம பாஷையில் சொல்லுவோமே, கல்யாணம் முடிஞ்சிட்டு அந்த மணமகள் தன்னுடைய மணவாளனுடைய வீட்டிற்கு கிளம்பி போறா. வீட்டுக்கு வெளியே வந்தாச்சு. தன்னுடைய தாய் தகப்பனை பார்த்தோன்னே அவ அழுதுகிட்டு ஓடி போய் அம்மான்னு கட்டி பிடிச்சிக்கிறான். மணவாளனுக்கு ஏற்கனவே இங்கே டைம் ஆயிட்டு, சாயந்தரம் ரிசப்ஷன் இருக்கு, போகணும்னு வச்சுக்கோங்களேன். மணி 2:30 மணி ஆச்சு. அம்மான்னு அழுதுட்டு நீ போ மக்களே, போ மக்களேன்னு சொன்னோடனே திருப்பி வர்றா. திருப்பி போய் அப்பான்னு கட்டி பிடிச்சி அழுகிறா. ஸ்தோத்திரம். இப்படி ஒவ்வொருவரையும் கட்டி பிடிச்சி திரும்ப திரும்ப அழுதுகிட்டே இருக்கிறா. 1/2 மணி நேரம் ஆயிடுச்சு. மணி இப்போ 3 ஆயிடுச்சு. இப்போ மணவாளனுக்கு எப்படி இருக்கும்? ஐயோ, நான் உங்களை விட்டு நான் போகலன்னு இங்கே இருக்கிறேன்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ள போனா எப்படி இருக்கும்? அந்த மணவாளனுக்கு அது பிரியமா இருக்குன்னு நினைக்கிறீங்க? ஹல்லேலூயா. நம்ம ஒரு பாஷையில சொன்னா, உங்க அங்கே இரு அப்படின்னு சொன்னது போல அந்த மணவாளனுக்கு பிரியமா இருக்காது. அதனாலதான் 45ஆம் சங்கீதத்தில் இருக்கும், குமாரத்தியை கேள், ஸ்தோத்திரம்,
நீ உன் செவியை சாய்த்து சிந்தித்துக்கொள். உன் ஜனத்தையும் உன் தகப்பன் வீட்டையும் மறந்து விடு. அப்பொழுது ராஜா உன் அழகில் பிரியப்படுவார். எப்பொழுது? ஹல்லேலூயா. உன் தகப்பன் வீட்டை மறந்துரு, உன் ஜனத்தை மறந்துரு. ஸ்தோத்திரம். இப்போ நீ என்னை மணவாளனாக ஏற்றுக்கொண்ட பிறகு என்னுடைய ஜனம்தான் உன்னுடைய ஜனம். இப்ப பாருங்க, என் மனைவி கிட்ட போய் உங்க வீடு எங்க இருக்கு அப்படின்னு கேட்டா அவங்க அம்மா அப்பா இருக்கிற வீடை சொல்லுவாளா, நான் குடியிருக்கிற வீடை சொல்லுவாளா? சொல்லுங்க, நீங்க எதை சொல்லுவீங்க? உங்க வீடுன்னா உங்க வீட்டுக்காரருடைய உங்க மணவாளனுடைய வீட்டை சொல்லுவீங்களா, அல்லது உங்க அம்மா அப்பாவுடைய வீட்டை சொல்லுவீங்களா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்ப நீங்க இதை புரிந்து கொள்ளணும். இதை ஆவிக்குரிய கண்ணோட்டத்தோட நம்ம சிந்திக்கணும். ஸ்தோத்திரம். ஒரு மணவாட்டி தன்னுடைய மணவாளனை நேசித்து தன்னுடைய இனம் ஜனம் பந்துக்கள் எல்லாவற்றையும் விட்டு விட்டு தன் மணவாளனோடு இசைந்த பிறகு அந்த மணவாளனுடைய குடும்பத்தார் தான் தன்னுடைய குடும்பத்தாராக அவள் ஏற்றுக்கொள்கிறார். ஒரு பெரிய சாக்ரிஃபைஸ் அங்க நடக்குது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமே. அதனால இந்த மணவாளன் என்ன சொல்லுகிறார்னா ஒரு உரிமை பாராட்டுகிறார், என்னுடைய மணவாட்டி. இப்ப மணவாட்டியும் சொல்லுகிறார், என் நேசர் என்னுடையவர், நான் அவருடையவள். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமே. அப்போ ஒரு மனைவி என்று சொல்லுகிறவள் தன்னுடைய இனம், தன்னுடைய ஜனம், தன்னுடைய தகப்பன் வீட்டை மறந்து தன்னுடைய மணவாளனோடு இசைந்து தன்னுடைய மணவாளனுடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து தன் மணவாளனுடைய இருதயத்திற்கு ஏற்றபடி வாழும்படி தன்னை முழுமையாக அர்ப்பணித்தவள் தான் ஒரு மணவாட்டி என்பவள். அல்லேலூயா. இப்போ எப்படி ஒரு மணவாளன் அந்த மணவாட்டியை தெரிந்து கொண்டு தன்னோடு இணைத்து அவளை போஷிக்கவும் அவளை காப்பாற்றவும் அதற்கு பிறகு அவளிடத்தில் அன்பு செலுத்தவும் அவன் உண்மையுள்ளவனாய் இருப்பது போலத்தான் அல்லேலூயா இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருந்த நம்மை தேவன் ஒரு கிரயத்தை செலுத்தி நம்மை மீட்டு கொண்டு இப்பொழுது நம்முடைய ஆத்தும மணவாளனாக நம்மை போஷித்து காப்பாற்ற, ஹல்லேலூயா, அவருடைய எலும்பில் எலும்பும் அவருடைய மாம்சத்தில் மாம்சமுமாய் இருந்து நம்மை போஷித்து காப்பாற்றுவதற்கு அவர் உண்மையுள்ளவராய் இருக்கிறார். ஆனா இங்க என்ன அப்படின்னா, அவர் என்னுடையவர் என்று சொல்ல வேண்டுமானால் என் மணவாட்டி யாருடையவள்? என்னுடையவள் என்று சொல்ல வேண்டுமானால் அந்த மணவாட்டி எப்படி இருக்கணும்? அந்த மணவாளன் அந்த மணவாட்டியை நினைத்து ராஜா அவருடைய அழகில் என்ன செய்யணுமா? சத்தமா சொல்லுங்களேன், பிரியப்படணுமா? இன்றைக்கு ஆண்டவரை நாம் சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டு இந்த ஆவிக்குரிய பாதையில் வந்தோம். அவருடையவர்களாக இருக்கும்படி கர்த்தர் நம்மை வேறு பிரித்தார். வேறு பிரிக்கப்பட்ட நாம் உண்மையாகவே ராஜாதி ராஜா நம்முடைய ஆத்தும மணவாளன் நம்மீது பிரியமா இருக்கத்தக்கதாக ஒரு வேறு பிரிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ்கிறோமா என்பதை குறித்து தான் நான் இன்னைக்கு உங்க கூட கர்த்தருடைய வார்த்தையாக நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமே. நான் பரிசுத்தராய் இருக்கிறபடியால் ஸ்தோத்திரம். எப்படி நாம பரிசுத்தமுள்ள ஒரு வாழ்க்கை வாழ்ந்து அவருடையவர்களாய் நாம் மாற முடியும் என்பதை பத்தி நம்ம இன்னைக்கு தியானிக்க போறோம். அந்த 7வது 8வது வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது, ஆதலால் நீங்கள் உங்களை பரிசுத்தப்படுத்தி பரிசுத்தராயிருங்கள், நான் உங்கள் தேவனாகிய கர்த்தர், என் கட்டளைகளை கைக்கொண்டு நடவுங்கள், நான் உங்களை. அப்ப பரிசுத்தம் என்பது எதில் இருக்கிறது அப்படின்னா, அவருடைய கட்டளைகளுக்கும் அவருடைய கற்பனைகளுக்கும் அவருடைய பிரமாணங்களுக்கும் நாம் கீழ்ப்படிந்து நடப்பதில் தான் பரிசுத்தம் என்ற ஒன்று இருக்கிறது. ஒரு அல்லேலூயா சொல்லுவோமே. ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். இந்த உலக வாழ்க்கை என்பது தேவன் ஹல்லேலூயா
அருவருக்கக்கூடிய ஒரு வாழ்க்கை. அதனாலதான் வேதம் சொல்லுது, ஸ்தோத்திரம், ஒருவன் உலகத்தில் அன்பு கூர்ந்தால் அவனிடத்தில் என் பிதாவின் அன்பு இல்லை. நான் உலகத்தான் அல்லாதது போல நீங்களும் உலகத்தான். அப்ப உலகம் எப்படி இருக்கிறதுன்னா, அங்க கண்களின் இச்சை, மாம்சத்தின் இச்சை என்ற ஒரு இச்சை இருக்கிறது. இந்த இச்சைகளுக்கு நாம் தப்பி அந்த மணவாளனுக்கு ஏற்ற ஒரு வாழ்க்கை வாழ வேண்டுமானால் நாம் சத்தியம் என்ற கச்சையை நம்முடைய அறையில் கட்டிக்கொள்ள வேண்டும். அல்லேலூயா. எல்லாரும் சொல்லுங்க, உலகத்தின் இச்சைகளுக்கு நாம் தப்பி வாழ வேண்டுமானால் சத்தியம் என்ற கச்சை நம்முடைய அறையில் இருக்கணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இல்லைன்னா இந்த ஸ்தோத்திரம் இச்சை நம்மை எச்சையாக மாற்றிடும். நம்மளை என்ன ஆயிரும்? நம்ம ஊரில் சொல்லுவாங்களா, போடா எச்சை அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த இச்சைகளுக்கு நாம் தப்பித்துக் கொள்வதற்காகத்தான் தேவன் அவருடையவர்களாக வாழ்வதற்குத்தான் இந்த தேவன் நமக்கு வேதாகமத்தை கொடுத்திருக்கிறார். தேவன் தம்முடைய கட்டளைகளை கொடுத்திருக்கிறார். இந்த கட்டளைகளை கை கொள்ளும் போதுதான் நாம் பரிசுத்தமாக்கப்படுகிறோம். ஏன்னா அவர்தான் வார்த்தையாக இருக்கிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமே, நல்லா சத்தமா சொல்லுங்களேன். அப்போ இந்த இச்சைகளுக்கு தப்புவதற்கு ஒரே ஒரு வழிதான் இருக்கு, சத்தியம் என்ற கச்சையை கட்டிக்கொள்வதற்கு. இடுப்புல நாம ஒரு பெல்ட் போட்டா நமக்கு ஒரு பலன் இருக்கும் பார்த்தீங்களா, அது மாதிரி தான் சத்தியம் என்ற கச்சை. ஒரு தேவ மனிதனுக்கு பலனே தேவனுடைய வார்த்தைக்குள்ளதான் இருக்குது. ஆமென். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமே. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்ப இந்த கட்டளைகளை நாம கை கொள்ளும் போதுதான் நாம் பிரித்தெடுக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ முடியும், வேறு பிரிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ முடியும், அவருடையவர்கள் என்று அவரால் சொந்தம் கொண்டாட முடியும். இப்ப நாம எல்லாருமே சொல்லுவோம், சூலமித்தி சொன்னது போல, என் நேசர் என்னுடையவர் நான் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஆனா ஆண்டவர் நம்ம பார்த்து அப்படி சொல்லுவாரா? ஆம், இந்த அல்லேலூயா மனவாட்டி என்னுடையவள் என்று கர்த்தர் நம்ம பார்த்து சொல்லுவாரா? சொல்லுவாரான்னு கேட்கிறேன். அமைதி ஆயிட்டீங்க. ஒரு அல்லேலூயா சொல்லுவோமே. கடலில் இருந்து உப்பு பிரித்தெடுக்கப்படுவது போல, களத்திலிருந்து ஒரு மணி பிரித்தெடுக்கப்படுவது போல, இருளில் இருந்து வெளிச்சம் பிரித்தெடுக்கப்படுவது போல, நீதிமான்கள் நடுவில் இருந்து பொல்லாதவர்கள் பிரித்தெடுக்கப்படுவது போல, செம்மறியாட்டு கூட்டங்களை பிரித்தெடுக்கிறது போல, அந்தகாரத்திலிருந்து தம்முடைய ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு நம்மை வரவழைப்பது போல, தேவன் இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருந்த நம்மை கர்த்தர் வேறு பிரித்ததின் நோக்கம் நாம் அவருடையவர்களாய் இருக்கும்படிக்கு. ஹல்லேலூயா. இப்பொழுது நாம எல்லாருமே என் நேசர் என்னுடையவர் என்று சொல்லுகிறோம். ஆனால் நேசர் நம்மை குறித்து, ஆம், இந்த மனவாட்டி என்னுடையவள் என்று சொல்லக்கூடிய அந்த லைஃப் ஸ்டைலுக்கு நம்ம வரணும். அந்த ஹை கிளாஸ் கிறிஸ்டியன் லைஃபுக்குள்ள நம்ம வரணும். இல்லைன்னா இந்த ஆவிக்குரிய வாழ்க்கை வாழ்வதற்கு அர்த்தமே இல்லாம போயிடும். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமே. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவன் மனிதனை சிருஷ்டித்த அந்த நோக்கமே ரொம்ப விசேஷமானது. மனிதனை எத்தனாவது நாள் சிருஷ்டித்தாரு? சத்தமா சொல்லுங்களேன். ஏன் இந்த சிருஷ்டிப்பில் மிகவும் விசேஷமானவன் மனிதன் தான். அந்த மனிதனை ஏன் முதல் நாளில் சிருஷ்டிக்காம 6வது நாள்ல சிருஷ்டித்தார் அப்படின்னா, அந்த மனிதனுக்கு தேவையான எல்லாவற்றையும் உண்டாக்கி விட்டுட்டு மனிதனை சிருஷ்டிக்கிறார்னா எவ்வளவு கரிசனை இருக்குது. ஆனா அதுல இன்னொரு அர்த்தம் என்ன இருக்குன்னா, முதல் நாளே சிருஷ்டித்திருந்தா மனுஷன் என்ன சொல்லியிருப்பான்னா, நானும் ஆண்டவரும் சேர்ந்துதான் இந்த உலகத்தை என்ன செய்தோம். ஹலோ,
நம்ம சொல்லுவோம்ல, நான் தான் இந்த சபையை கட்டுனேன்னு சொல்ற ஆளுகள்லாம் உண்டு. ஹலோ, இன்னும் சத்தம் இல்லை. ஸ்தோத்திரம். சில விசுவாசிகள்லாம் நான் இல்லைன்னா இந்த சபையே இல்லை, கருக்கி சபையே இல்லை அப்படின்றாங்க. ஸ்தோத்திரம். நீங்க பாத்தீங்கன்னா ஸ்தோத்திரம், நாம பல நேரத்தில் ஸ்தோத்திரம் நாம் மேன்மை பாராட்டாமல் இருப்பதற்காகவே கர்த்தர் சில கிரியைகளை செய்தார். அப்ப நான் இந்த 1ஆம் அதிகாரத்தை நான் வாசித்தப்போ 6வது நாளில் சிருஷ்டிக்கப்பட்டது ஒன்று மனிதன், இன்னொன்னு மிருகங்கள். அதனாலதான் மனிதர்களுக்குள்ள மனிதன் பாதி. என்ன ஒரு மாதிரியா பாக்குறீங்க? அந்த சுபாவம் என்னவோ 6வது நாள்ல படைக்கப்பட்டதுனாலதான் அப்படி வந்து. ஏன் சிலுவையில் அவர் 6 மணி நேரம் சிலுவையில் அவர் தொங்கினார் என்றால், அல்லேலூயா, தேவனால் சிருஷ்டிக்கப்பட்ட 6 நாட்களுக்குள் சிருஷ்டிக்கப்பட்ட எல்லாவற்றிற்காகவும் அந்த மணவாளன் ஒரு கிரயத்தை சிலுவையிலே செலுத்தி தன்னுடைய சிருஷ்டிகளை மீட்டுக் கொள்வதற்காகத்தான் தேவன் சிலுவையிலே 6 மணி நேரம் தொங்கினார். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமே. வேதாகமத்தில் பார்த்தீங்கன்னா அந்த 6 அப்படின்னு வர்றதெல்லாம் அந்த ரூத் போவாசை சந்தித்துட்டு தன்னுடைய வீட்டிற்கு திரும்பி போகும்போது, உன் மடியை விரித்து பிடி, உன் போர்வையை விரித்து பிடி அப்படின்னு சொல்வார். விரித்து பிடிச்ச உடனே 6 படி அளந்து அதுல போடுவார். இது எதை குறிக்கும் என்றால், ஹல்லேலூயா, அந்த மணவாளனாகிய போவாஸ் தன் மணவாட்டியோடு ஒரு பிராமிஸ் பண்றார். நான் எல்லாரும் அறியத்தக்கதாக நான் உன்னை விவாகம் பண்ணுவேன். ஹல்லேலூயா. அந்த நிச்சயத்தை அவள்கிட்ட எப்ப சொன்னாரோ அதற்கு பிறகு அந்த மணவாளன் அவளை போஷித்து காப்பாற்றுவதில் உண்மையா இருந்தது போல, எப்பொழுது நீங்கள் ஹல்லேலூயா இந்த உலகத்தை விட்டுவிட்டு உங்கள் ஆத்தும மணவாளனாக இயேசுவை ஏற்றுக்கொள்ள உங்களை அர்ப்பணித்த உடனே உங்களை போஷித்து காப்பாற்றுவதில் இந்த ஆத்தும மணவாளன் உண்மையுள்ளவராகவே இருக்கிறார். நல்லா கையை தட்டி தோத்திரம் பண்ணலாம் இல்லையா? ஒரு அல்லேலூயா சொல்லுவோமே. நல்லா சத்தமா சொல்லுங்களேன். நல்லா கரம் உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். எல்லா அந்தகாரத்தின் வல்லமைகளை சில புத்தி மண்டலங்களை தாக்குகிற சில பொல்லாத ஆவியின் கிரியைகளை இயேசுவின் நாமத்தில் கடிந்து கொள்கிறேன். கர்த்தர் கடிந்து கொள்ளுவீராக. நல்ல கரங்களை தட்டி, ஒரு அந்தகாரத்தின் வல்லமை இந்த கூட்டத்திற்கு விரோதமாய் போராடுகிற பொல்லாத ஆவியை, புத்தி மண்டலங்களை தாக்குகிற ஆவிகளை கர்த்தருடைய நாமத்தினாலே கடிந்து கொள்கிறேன். ஏவல்களின் வல்லமைகள் அழிக்கப்படுவதாக இயேசுவின் நாமத்தினால். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமே. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ஊர் என்கிற கல்தேயருடைய பட்டணத்தில் வாழ்ந்த அப்ரஹாமை தேவன் அழைத்த போது, எப்படி ஒரு மணவாட்டி தன்னுடைய தேசத்தை தன்னுடைய ஜனத்தை எல்லாம் விட்டுட்டு தன் அழைத்த மணவாளனோடு புறப்படுவது போலதான் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அப்ரஹாம் வந்தாராம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமே. தேவ பக்தியுள்ள சந்ததியை பெறுவதற்கு ஆதாமை தேவன் சிருஷ்டித்தார் என்று மல்கியால நாம வாசிக்கிறோம். அங்க கொலாப்ஸ் ஆயிட்டு அப்ரஹாமை தெரிந்து கொண்டு அப்ரஹாம் மூலமாக ஒரு தேவ பக்தியுள்ள ஒரு சந்ததியை பெறுவதுதான் கர்த்தருடைய பிரதானமான நோக்கமாக இருந்தது. ஆனா அங்கேயும் கொஞ்சம் மிஸ் ஆயிட்டு. இஸ்ரவேல் ஜனங்கள் கொஞ்சம் மிஸ் ஆயிட்டு. அதற்கு பிறகு தேவன் தம்முடைய குமாரன் மூலமாக ஹல்லேலூயா ஒரு தேவ பக்தியுள்ள முந்தின ஆதாம் தவறி போன அந்த விஷயத்துல பிந்தின ஆதாமாக இயேசு தன் மனவாட்டிக்காக ஒரு பெரிய கிரயத்தை செலுத்தி ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் அவருடையவர்களாய் இருக்கும்படி, ஒரு வேறு பிரிக்கப்பட்ட ஒரு ஜனமாய் இருக்கும்படிதான் சிலுவையிலே ஒரு பெரிய கிரயத்தை செலுத்தி நம்மை மீட்டுக் கொண்டார். ஆமென்.
ஆனா மீட்டு கொள்ளப்பட்ட ஜனங்களாகிய நாம இன்னும் கர்த்தருக்குள் பலப்பட்டு அவருடைய மனவாட்டி என்ற அந்த உயர்ந்த நிலையை அடைவதற்கு தவறி போய் கொண்டிருக்கிறோம். நான் கேட்கிறேன், நான் பாருங்க, ஒரு சின்ன குழந்தை இருக்கு, இதுக்கு ஒரு 6-7 வயசு இருக்கும். எந்த மனவாளனாவது 6-7 வயதுள்ள ஒரு சின்ன குழந்தைய கல்யாணம் பண்ணுவான்? சத்தமா சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஆண்டவரை நாம் ஏற்றுக்கொண்டு அவருடைய பிள்ளைகளானோம். பிள்ளைகளை சேர்த்துக் கொள்வதற்கு இயேசு வரப்போகிறதில்லை, மனவாட்டியை சேர்த்துக் கொள்ளதான் இயேசு வரப்போகிறார். ஹல்லேலூயா. இன்னும் சிலருடைய ஆவிக்குரிய வாழ்க்கை எப்படிதான் இருக்குது. பவுல் கலாத்தியருக்கு சொல்லும்போது என் சிறு பிள்ளைகளே என்று அழைக்கிறார். காலத்தை பார்த்தால் போதகராக இருக்க வேண்டிய நீங்க இன்னும் எப்படி இருக்கிறீங்க? பால் குடிக்கிறவர்களாகவே இருக்கிறீங்க. எப்படி நான் பலமான ஆகாரத்தை உங்களுக்கு கொடுக்க முடியும்னு சொல்றாரு. அப்ப எப்படி தேவன் என்னுடையவர்கள் என்று நாம சொல்ல முடியும்? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு ஸ்பிரிச்சுவல் growth இல்லை. தேவன் நம்மை வேறு பிரித்ததின் நோக்கம் நாம பிள்ளைகளானோ. நீங்க இப்ப யோசித்து பாருங்க, குழந்தையே இல்லை, அவங்களுக்கு ஒரு 10 வருஷத்திற்கு பிறகு ஒரு அழகான ஒரு குழந்தை பிறகுது. 6 மாசத்துல அப்படின்னு எல்லாருக்கும் என்ன சந்தோஷமா இருக்கும். அதே குழந்தைக்கு 6 வயசாகுது. 6 வயதான பிறகு அப்படின்னா எப்படி இருக்கும்? ஹலோ, எல்லாம் புரியுது இல்லையா? இப்ப நீங்க எப்படி இருக்கிறீங்களா? இதை விட்டா வேற என்ன? 70 பாட்டு பாடியாச்சு. 70 பாட்டு பாடியாச்சு. பழைய காலத்துல எல்லாம் 3வது பாட்டு, 2 பாட்டு தான் பாடும். 3வது பாட்டு காத்திருப்பு உச்சகட்டத்திற்கு போயிடும். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமே, நல்லா சத்தமா சொல்லுவோமே. அந்த உச்சகட்டத்திற்கு போகலன்னா ஊழியக்காரங்களுக்கெல்லாம் பராணம் வந்துடும். என்னடா இன்னைக்கு ஆவியானுடைய கிரியைகளை பார்க்க முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர டென்ஷன் ஆகிடுவாங்க. அவர்கள் உடனே கையை உயர்த்தி அழுது கண்ணீரோடு ஜெபிக்க ஆரம்பிப்பாங்க. ஒரு பலி செலுத்தப்படும் போது அந்த பலியின் மீது அக்கினி இறங்காவிட்டால் அது தேவனால் அங்கீகரிக்கப்படவில்லை என்று அர்த்தம். அதனால் ஒவ்வொரு ஆராதனைகளிலும் தேவனுடைய தொடுதலை உணர்வதல்ல, இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு வல்லமையை அனுபவிப்பதாகும். அல்லேலூயா சொல்லுவோமே, நல்ல சத்தமா சொல்லுவோமே. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். இந்த குழந்தைக்கு 3 இட்லி கொடுத்தா சாப்பிட்டு திருப்தியா? 2 இட்லி கொடுத்த உடனே என்ன பாருங்க, அந்த பையனுக்கு போய் 2 இட்லி கொடுத்து பாருங்க, எடியே அம்மோ ஹல்லேலூயா அவ்வளவுதான் இருக்கு அப்படின்னா அவன் கையை கழுவிட்டு போய் அப்படியே மெல்ல சுத்துவான். எங்கெல்லாம் பண்டை இருக்கு, கள்ள பண்டை இருக்கிறதெல்லாம் அவனுக்கு நல்லா தெரியும். ஏன்னா பசி அடங்கல. அதே போலதான் சில ஆவிக்குரிய வாழ்க்கையிலே வளர்ச்சி அடையக்கூடிய சில பரிசுத்தவான்களுக்கு ஆராதனை எல்லாருக்கும் முடியும், ஆனால் அந்த பரிசுத்தவான்களுக்கு மாத்திரம் முடியாது. காரணம், அவர்கள் தனியே போய் கர்த்தருடைய சமூகத்திலே பசியோடு காத்திருப்பார்கள். இதுக்கெல்லாம் வராது, எனக்கு தெரியும். அல்லேலூயா சொல்லுவோமே. நான் காலேஜ் படிக்கும்போது ஆராதனை முடியும். சனிக்கிழமை காத்திருப்பு கூட்டம் 9 மணிக்கு முடியும். முடிஞ்ச பிறகு எங்கள் ஜெப வீட்டில் ஒரு டீ கொடுப்பாங்க. அந்த டீயை குடிச்சிட்டு எல்லாரும் 9:30லேருந்து ஒரு 10 மணிலேருந்து 10:30 மணி வரைக்கும் ஒரு ஜெபம் இருக்கும். அந்த ஜெபம் முடிஞ்சிட்டு தூங்கிடுவாங்க எல்லாரும். ஆனால் நான் மாத்திரம் தூங்க மாட்டேன். 12, 1, 2 ஜெபித்து கொண்டே இருப்பேன். அதற்கு பிறகு கூட இருக்கிற சகோதரர்கள்லாம் என்ன பார்த்துட்டு அதற்கு பிறகு என் கூட ஜெபிக்க ஆரம்பித்தாங்க. ஸ்தோத்திரம். அவங்க போய் படுத்த பிறகும் எனக்கு தூக்கம். எப்போ பார்த்தாலும் நான் ஆண்டவர்கிட்ட சொல்லுவேன், நாளைக்கு காலையில் சபை ஆராதனை இல்லையா, அந்த சபை ஆராதனையில் ஆண்டவரே தேவரீர் நீர் எழுந்தருளும் போது உம்முடைய ஆணி துலாவப்பட்ட கரம் முதலாவது என்னதான் தொடணும்.
என்னை தாண்டி ஒருத்தன் மேல அந்த கரை என்ன செய்திடக்கூடாது. கேட்கல, நமக்கெல்லாம் அந்த பசி இருக்குது, பார்த்தாவே தெரியுது. இல்லையா சொல்லுவோமே, பல நாட்கள் சாப்பிட்றது இல்லை. எனக்கு ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்காக என்னுடைய ஆரம்ப காலத்திலலாம் வெள்ளிக்கிழமை மத்தியானம் சாப்பிட்றதோடு சரி, அடுத்த ஞாயிற்றுக்கிழமை மத்தியானம் ஜெப வீட்டில் சாப்பிட்றது, அவ்வளோதான். அந்த பசியும் தாகமும் தேவனிடத்திலிருந்து எதையாகிலும் பெற்றுக்கொள்ளணும். ஆவிக்குரிய வாழ்க்கையில் அடுத்த கட்டத்திற்குள்ள நான் நடத்தப்பட்டு செல்லணும். தேவனை அறிகிற அறிவில் நான் இன்னும் வளரணும். என் தேவனுடைய இருதயத்தை கவர்ந்து கொள்ளக்கூடிய ஒரு மனவாட்டியாக நான் மாறணும். ஹல்லேலூயா. இந்த ஏக்கமும் பசியும் தாகமும் விடாது. திட்டுவாங்க, எங்க வீட்டில எல்லாம் திட்டுவாங்க. எப்ப பார்த்தாலும் இந்த பையன் அழுதுகிட்டு இருக்கிறான், சாப்பிட மாட்டேங்கிறான், உபவாசித்து ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கிறான், இந்த மாதிரி சொல்லுவாங்க. ஆனா இப்ப உள்ள வாலிப பிள்ளைகள் எல்லாம் நான் பார்க்கிறேன், என் சபையிலையும் நான் பார்க்கிறேன். ஹலோ, ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. கூட்டம் முடிஞ்ச உடனே அது சிட்டா பறந்து போய் பண்டார நல்லா சாப்பிட்டுட்டு அது வாட்டுக்கு தூங்குது. ஹல்லேலூயா. ஆனா முன்னாடி உள்ள பரிசுத்தவான்கள்லாம் பாருங்க, இந்த மாதிரி இருக்க மாட்டாங்க. பையாட்டெல்லாம் கேளுங்க, மேலையில் இருக்கிற பரிசுத்தவான்கள்ட்ட கேட்டு பாருங்க. அவர்களை தேவனுடைய ஆவியானவர் நடத்தின அனுபவங்கள்லாம் வித்தியாசமா இருக்கும். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமே, நல்ல சத்தமா சொல்லுவோமே. ஏசாயா 43 அதிகாரம் முதல் வசனத்தில் ஆண்டவர் சொல்லும் போது எப்படி சொல்றார் பாருங்களேன். யாக்கோபே, உன்னை சிருஷ்டித்தவரும் இஸ்ரவேலே உருவாக்கினவருமாகிய கர்த்தர் சொல்லுகிறதாவது. என்ன வார்த்தை பாருங்க. அப்படி என்ன சொல்றார் பாருங்க. பயப்படாதே, உன்னை மீட்டுக் கொண்டேன், உன்னை பெயர் சொல்லி அழைத்தேன், நீ என்னுடையவன், நீ என்னுடையவன். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமே. எப்படி சொல்றாரு பாருங்க, நீ என்னுடையவன். எப்படி யாக்கோபை தேவன் சிருஷ்டித்தார். சிருஷ்டிக்கப்பட்ட யாக்கோபு, ஸ்தோத்திரம், இப்போ தகப்பனுடைய ஆசீர்வாதத்தை ஏமாற்றி பெற்றுக்கொண்டு, தன் சகோதரனை ஏமாற்றி, தன் தகப்பனை ஏமாற்றி பெற்றுக்கொண்டு வர்றார். பெத்தேலில் கர்த்தர் தரிசனம் கொடுக்கிறார். ஆனா அந்த தரிசனத்தை பெற்றுக்கொண்டு வாக்குத்தத்தங்களை பெற்றுக்கொண்டாலும் யாக்கோபின் லைஃப் ஸ்டைல் அப்படிதான் இருந்துச்சு. ஆனால் அந்த தகப்பனுடைய வீட்டை விட்டு மாமானுடைய வீட்டில் போய் 20 வருஷத்திற்கு பிறகு அவர் திரும்பி வரும்போது பெனியேலில், ஹல்லேலூயா, தேவன் அவரை சந்திக்கிறார். ஸ்தோத்திரம். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமே. ஸ்தோத்திரம். பெத்தேலில் தேவன் அவரை சந்திக்கிறார், பெனியேல்ல யாக்கோபு தேவனை சந்திக்கிறார். உன் பேர் என்னன்னு கேட்டார். யாக்கோபுன்னு சொன்னார். யாக்கோபு என்றால் குதிகாலை பிடிப்பவன் என்று அர்த்தம். எல்லாரும் சொல்லுங்க. யாக்கோபு என்றால், பாஸ்டர் எத்தனை நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். எத்தனை என்பது அவருடைய கேரக்டர். ஆனா யாக்கோபு என்ற பெயருக்கு குதிகாலை பிடிப்பவன் என்றுதான் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப சொல்றாரு, இனி நீ யாக்கோபு எனப்படாமல் நீ இஸ்ரவேல் எனப்படுவதாக என்று சொல்லிட்டு கர்த்தர் யாக்கோபை தொட்டார் ஒரு இடத்துல. எந்த இடத்துல தொட்டாரு? சத்தமா, தொடை சந்த தொட்டார். ஏன் தொடை சந்த தொட்டார்னா, அதற்கு பிறகு யாக்கோபின் நடை மாறியது. ஒரு அல்லேலூயா சொல்லுவோமே. யாக்கோபின் நடைகளை கர்த்தர் மாற்றுகிறார். இதுவரைக்கும் எத்தனாக அவருடைய கேரக்டர் அப்படிதான் இருக்குது. இனி நீ எத்தனை அல்ல, இப்பொழுது உன் நடைகளை நான் மாற்ற போகிறேன். கர்த்தர், ஹல்லேலூயா, வேதத்தின்படி சத்தமா சொல்லுங்க, நடக்கிற உத்தம மார்க்கத்தார், நடிக்கிற உத்தம மார்க்கத்தார். என்ன பேச மாட்டேன்றீங்க? வேதத்தின்படி நடிக்கிறவர்கள் அல்ல, நடக்கிறவர்கள். இப்பொழுது தேவன் யாக்கோபை தொடுகிறார். நடைகளை மாற்றும்படி கர்த்தர் யாக்கோபின் தொடையை தொடுகிறார்.
ஹல்லேலூயா. அதனாலதான் இப்போ சொல்றாரு, நீ இஸ்ரவேல் தேவனுடைய பிரபு எனப்படுவாய். அதனாலதான் இந்த வார்த்தையை சொல்லும் போது யாக்கோபுன்ற வார்த்தையில சிருஷ்டித்தவர்னு வருது, இஸ்ரவேல் என்ற வார்த்தையில உருவாக்கினவர் என்று வருகிறது. நம்மை உருவாக்குகிற கர்த்தர் அவர். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமே, நல்ல சத்தமா சொல்லுவோமே. அந்த உருவாக்கப்பட்ட யாக்கோபை தான் சொல்றாரு என்னுடையவன். நீ உங்கள் வேதத்தின்படி நீங்கள் நடக்கக்கூடியவர்களாய் இருந்தால் மாத்திரமே தேவன் நீங்கள் என்னுடையவர்கள் என்று சொல்ல முடியும். நீங்கள் வேதத்திற்கு புறம்பாய் நீங்கள் நடப்பீர்களே ஆனால், வேதத்தின்படி வாழ்வது போல நீங்கள் நடிக்கக்கூடியவர்களாய் இருப்பீர்களே ஆனால், ஒருபோதும் நீ என்னுடையவன் என்று தேவன் சொல்ல விரும்புகிறதே இல்லை. ஒரு அல்லேலூயா சொல்லுவோமே, நல்ல சத்தமா சொல்லுவோமே. 119ஆம் சங்கீதத்தில் பார்த்தீங்கன்னா அதுல அதிகமான வார்த்தைகள் வேதம், கட்டளைகள், கற்பனைகள் இப்படிதான் வரும் அதிகமா. அதுல 94ஆம் வார்த்தையில் இருக்கும், நான் உம்முடையவன், நான் உம்முடையவன், என்னை ரட்சியும், ரட்சியும், உம்முடைய கட்டளைகளை ஆராய்கிறேன். ஆராய்கிறேன். எதுக்கு? அதன்படி நான் நடப்பதற்கு. எதில் நான் தவறி இருக்கிறேன் என்பதை கண்டுபிடித்து அந்த பிழையை தன்னை விட்டு அகற்றிக் கொள்வதற்கு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்ப தேவன் ஹல்லேலூயா எப்படி இஸ்ரவேல் ஜனத்தை பஸ்கா ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினாலும் ஹல்லேலூயா அவர்களை மீட்டு கொண்டு வருகிறார். சிவந்த சமுத்திரத்தின் மூலமாக அவர்கள் ஞானஸ்நானம் பண்ணப்படுகிறார்கள். அதற்கு பிறகு ஹல்லேலூயா தேவன் மாறாவை மதுரமாக்கி தேவன் அவர்களை நடத்துகிற அற்புதமான ஒரு அனுபவம். ஹல்லேலூயா அவர்கள் பசிக்காக வானத்தின் மன்னாவை கொடுக்கிறார். தாகத்தை தீர்ப்பதற்கு கன்மலையினால் அவர்களுடைய தாகத்தை தீர்க்கிறார். சீனாய் மலைக்கு வந்த உடனே தன்னுடைய கட்டளைகளையும் கற்பனைகளையும் கொடுக்கிறார். பகலிலே மேக ஸ்தம்பமும் இரவில் அக்கினி ஸ்தம்பமும். வனாந்தர வெயில் எப்படி இருக்கும்? கல்ஃப் கண்ட்ரிக்கு போய் பார்த்தா 56 57 டிகிரி வெயில நான் பார்த்துருக்கிறேன். பயங்கரமா இருக்கும், சுருண்டு விழுந்துருவோம். அந்த மாதிரி இருக்கும். ஏசி எல்லாம் போட்டா ஏன்னே கேட்காது, அந்த மாதிரி உஷ்ணம் இருக்கும். அந்த உஷ்ணத்துல இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் நடந்து போகும்போது ஏர் கண்டிஷன் போல இருந்துச்சான். புறஜாதிகள் எல்லாம் பார்த்தோன்னே இப்படி ஒரு தெய்வமா என்று அவர்கள் ஆச்சரியப்பட்டு பலர் இந்த மார்க்கத்தில் வந்து சேர்ந்திருக்கிறார்கள். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமே. ஆனா பவுல் எழுதும் போது 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரத்தில் அவர்கள் ஸ்தோத்திரம் ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினாலே மீட்டுக் கொள்ளப்பட்டார்கள், மன்னாவை புசித்தார்கள், கன்மலையின் ஹல்லேலூயா தண்ணீரால் தாகம் தீர்க்கப்பட்டார்கள் அப்படிலாம் சொல்லிட்டு வந்துட்டு 5வது வசனத்தில் சொல்றாரு, ஆனாலும் அவர்களில் அதிகமான பேரிடத்தில் அவர் பிரியமாயிருந்ததில்லை என்று சொல்லுகிறார். இன்றைக்கு நாமும் ஆட்டுக்குட்டியானவராகிய இயேசுவின் இரத்தத்தினால் கழுவப்பட்டிருக்கிறோம், ஞானஸ்நானம் பண்ணப்பட்டிருக்கிறோம், பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்றிருக்கிறோம், அவருடைய சரீரத்தையும் இரத்தத்தையும் நாம பானம் பண்ணுகிறோம். இதனால நாம் அவருடையவர்கள் என்று சொல்லிக் கொள்ள முடியாது. எல்லாரும் என்ன நினைக்கிறாங்கன்னா, நான் ரட்சிக்கப்பட்டுட்டேன், ஞானஸ்நானம் எடுத்துட்டேன், அபிஷேகம் பட்டுட்டேன், திருவிருந்தில் பங்கெடுக்கிறேன், பிறகு என்ன பாஸ்டர்? ஹலோ, இதெல்லாம் இல்லைங்க. இந்த வார்த்தை எப்படி முடியும்? இதெல்லாம் திருஷ்டாந்தங்களாக நமக்காக அது எழுதப்பட்டிருக்கிறது. ஒரு அல்லேலூயா சொல்லுவோமே. இதெல்லாம் ஸ்தோத்திரம் ஒரு அஸ்திபாரம் போல. அஸ்திபாரம் அல்ல. ஒரு கட்டிடத்தின் வளர்ச்சி என்பது அஸ்திபாரத்தில் இல்ல, அஸ்திபாரத்தின் மேல் கட்டி எழுப்பப்படுவதில் இருக்கிறது. கிறிஸ்தவத்தின் அஸ்திபாரம் மனம் திரும்புதல், ரட்சிக்கப்படுதல், ஞானஸ்நானம் பெறுதல், அபிஷேகம் பெறுதல், திருவிருந்து ஆராதனையில் பங்கு கொள்ளுதல், பரிசுத்தவான்களோடு ஐக்கியப்படுதல். ஸ்தோத்திரம். இதெல்லாம் அஸ்திபாரங்கள். அஸ்திபாரத்திற்கு பிறகு ஒரு வளர்ச்சி இருக்கிறது. இந்த வளர்ச்சி என் ஆத்தும மனவாளனாகிய இயேசுவோடு இருக்கிற அனுதின உறவில் இருக்கிறது. அவருடைய கட்டளைகளை கை கொண்டு வாழ்வதில் இருக்கிறது. இதெல்லாம் இல்லாம
இதை மாத்திரம் வச்சுக்கிட்டு நான் ரட்சிக்கப்பட்டுட்டேன், ஞானஸ்நானம் எடுத்துட்டேன், அபிஷேகம் பெற்றுட்டேன், இது இல்லைங்க கிறிஸ்தவம். இன்றைய கிறிஸ்தவத்தில் இதோட இந்த வாசலில் நின்று கொண்டிருக்கிறவர்கள் அநேகர் வாசலுக்கு உள்ள போகணும், உள்ளும் புறமும் ஒரு மேய்ச்சல் இருக்கிறது. உள்ளான மனிதனில் பலனடையக்கூடிய ஒரு அற்புதமான அனுபவம் இருக்குது. ஒரு அல்லேலூயா சொல்லுவோமே. ஆனா இப்படி ஒரு விலை கிரயத்தை செலுத்தி தேவன் நம்மை மீட்டு கொண்டார். பாருங்களேன், ஒரு மணவாளன் தன்னுடைய மணவாட்டிய மீட்டு கொள்வதற்கு அந்த காலத்தில் ஒரு கிரயத்தை செலுத்தணும். இந்த காலத்தில் நம்ம ஊர் வழக்கம் என்னன்னா, பெண்கள் தான் ஆண்கள் மணவாளனுக்கு என்ன செய்யணும், டௌரி கொடுக்கணும். ஆனால் வேதத்தின்படி மணவாளன் தான் அந்த மணவாட்டியை விவாகம் பண்றதுக்கு என்ன செய்யணும், ஒரு கிரயத்தை செலுத்தணும். அது 10 வெள்ளிக்காசுகளை அந்த தகப்பனுடைய கையில கொடுப்பான், மணவாட்டிக்கிட்ட கொடுக்க சொல்லி. அல்லேலூயா. அந்த மணவாட்டிக்காக ஒரு வீடு, அவள் வசித்து தன் மணவாளனோடு இசைந்து வாழ்வதற்கு தேவையான எல்லாவற்றையும் அவன் ஆயத்தப்படுத்திட்டு தான் இந்த மணவாட்டியை கூட்டிக்கிட்டு போகணும். இதுதான் அந்த காலத்தில் இருந்த யூத கலாச்சாரம். அதுக்கு ஒப்பனையா தான் நான் உங்களுக்காக ஒரு ஸ்தலத்தை நான் என்ன செய்ய போறேன், பின் வந்து உன்னை நான் கூட்டிக்கிட்டு போவேன்னு சொல்லுகிறேன். அந்த ஸ்தோத்திரம். இப்ப நல்லா கவனிங்களேன். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். இப்போ ஒரு மணவாளன் அந்த மணவாட்டியை பார்த்து அவனுக்கு பிடிச்சிட்டு நிச்சயிக்க அவன் விருப்பம் கொள்ளுகிறான். விருப்பம் கொண்ட உடனே அந்த காலத்தில் அந்த தகப்பனும் தாயும் ஒரு சின்ன ஒரு புக்லெட் போல இருப்பாங்க, அந்த மணவாட்டிக்கிட்ட கொடுப்பாங்க. என்ன அப்படின்னா, அதுக்கு பேர் கெத்துபா அப்படின்னு பேர். அதுல அந்த மணவாளனுடைய தகப்பன், அந்த மணவாளனுடைய தகப்பன் அந்த மணவாளனுக்கு சொந்தமான எல்லாவற்றையும் ஒரு பெரிய லிஸ்ட்ல போட்டிருப்பாரு. இந்த பக்கம் அவங்க அம்மா இந்த மணவாளனுக்கு சின்ன வயசுலேருந்து தெரியும் இல்லையா, தாய்க்கு என்ன பிடிக்கும் என்ன பிடிக்காது என்பதெல்லாம் அதுல எழுதப்பட்டிருக்கும். இதை அந்த மணவாட்டியின் கையில கொடுத்துட்டு நிச்சயித்துட்டு போயிடுவாங்க. இந்த மணவாட்டி என்ன செய்யணும், இந்த மணவாளன் என்னெல்லாம் பிடிக்கும் என்னெல்லாம் பிடிக்காதுன்னு அதுல எழுதியிருக்கும். இன்னொரு பக்கம் இந்த மணவாளனுக்கு என்னெல்லாம் சொந்தமானதெல்லாம் என்னெல்லாம் இருக்குன்னு பார்த்த உடனே இந்த மணவாட்டிக்கு பயங்கர சந்தோஷமா இருக்கும். அடுத்த பக்கத்தை திருப்பும் போதுதான் இவளுக்கு பக்குங்க. என்னன்னா, இப்ப மணவாளனுக்கு காஃபி தான் பிடிக்கும்னு வச்சுக்கோங்களேன், இவ பிறந்ததுலேருந்து இவளுக்கு டீ தான் பிடிக்கும். இப்ப இந்த கெத்துபா வந்த உடனே இந்த மணவாட்டி என்ன செய்யணும், காஃபிலேருந்து எதுக்கு வந்துடணும், சொல்லுங்கப்பா நீங்க, டீக்கு வந்துடணும். மணவாளனுக்கு ரொம்ப ஃபேஷனா ட்ரெஸ் பண்றது பிடிக்காது, மாடர்னா ட்ரெஸ் பண்றது பிடிக்காது, நீட்டா ட்ரெஸ் பண்றது தான் அவருக்கு பிடிக்கும்னு வச்சுக்கோங்களேன். இந்த மணவாட்டி என்ன எதுக்கு வந்துடணும், ஸ்தோத்திரம். மணவாளனுக்கு அதிகாலையில் 5 மணிக்கு எழும்புறது தான் பழக்கம். இந்த மணவாட்டிக்கு 7 மணிக்கு எழும்புறது தான். எப்போ இந்த கெத்துபா வந்த உடனே இவ எத்தனை மணிக்கு எழும்ப பழகணும், சத்தமா சொல்லுங்க, 5 மணிக்கு எழும்ப. இப்ப உள்ள மணவாட்டிக்கிட்ட போய் கெத்துபாவை கொடுத்து பாருங்க, குடிச்சா குடி, குடிக்கிறேன்னாப்பா ஜாலியா பார்த்துட்டு காப்பிய. இப்ப உள்ள மணவாட்டி எல்லாம் அப்படி. ஆனா அந்த காலத்துல உள்ள மணவாட்டிகள் எல்லாம் தன் மணவாளனுக்கு ஏற்றபடி தன்னை என்ன செய்யணும், மாற்றிக்கொண்டு வரும்போதே இது மணவாளனுக்கு அந்த செய்தி போகும் பாருங்க. மணவாளனுக்கு பயங்கர சந்தோஷம். எப்பா மணவாட்டி 7 மணிக்கு தான் எழும்புவா, இப்ப 5 மணிக்கே எழும்பிடுறாப்பா. அவ காஃபி குடிச்சே தான் பழக்கம். என்னைக்கு உன்னை நிச்சயித்தாலோ அதற்கு பிறகு அவ டீக்கு வந்துட்டாப்பா. அவ இப்போ சுடிதார் போறத நிப்பாட்டிட்டாப்பா, சாரி உடுத்துடாப்பா, இவ இப்படி செய்யற இதெல்லாம் நிப்பாட்டிட்டாப்பா அப்படின்னு மணவாளனுக்கிட்ட செய்தி போனோடனே மணவாளனுக்கு ஒரே சந்தோஷமாயிரும். உடனே மணவாளன் என்ன பண்ணுவாரு, கொஞ்சம் கிஃப்ட தன்னுடைய மணவாட்டிக்கு அனுப்பி தருவார். ஏன்னா இந்த மணவாட்டி தன் மணவாளனுடைய இருதயத்தை சந்தோஷப்படுத்துவதினாலே மணவாளன் பயங்கர உற்சாகமாகி தன்னுடைய மனைவிக்கு ஒரு நல்ல ஒரு கிஃப்டா பார்த்து கொடுப்பார்.
இது நிழலுங்க. நிஜம் என்ன தெரியுமா? ஆண்டவரோடு உடன்படிக்கை பண்ணின நாமும் அந்த மணவாளனுக்கு ஏற்றபடி நம்மை மாற்றிக்கொள்வதற்கு கொடுக்கப்பட்ட கெத்துபா தான் இந்த ஹோலி பைபிள். இதை படித்து இதுல எது அவருக்கு பிரியம், எது அவருக்கு பிரியம் இல்லாதது எதுன்னு எழுதி இருக்கா இல்லையா? இதற்கு ஏற்றபடி நாம் நம்மை மாற்றிக்கொள்ளும் போதுதான் சில ஆராதனைகள்ல அந்த மணவாட்டியின் மீது மாத்திரம் கர்த்தர் ஒரு விசேஷித்த ஒரு அபிஷேகத்தை ஊற்றுகிறார். அவர்களுக்கு மாத்திரம் சொப்பனத்தில் பேசுகிறார், தரிசனத்தில் பேசுகிறார், அவர்களுக்கு புதிய பாஷைகளை கொடுக்கிறார், புதிய கிருபையை கொடுக்கிறார், ஒரு விசேஷித்த ஆசீர்வாதங்களை நன்மைகளை கொடுக்கிறார். ஒரு சந்தோஷமும் இல்லை. நமக்கெல்லாம் கிடைக்க வாய்ப்பே இல்லை. கையை தட்டும் போதே தெரியுது இல்லையா? அல்லேலூயா, நல்ல சத்தமா சொல்லுவோமே. கையை தட்டும் போதே தெரியும். நமக்கு அதுக்கு சம்பந்தம் இல்லை, நமக்கெல்லாம் கிடைக்க வாய்ப்பே. அல்லேலூயா. இந்த ஆராதனையில் நீங்கள் கர்த்தரை சந்தோஷப்படுத்துவீர்களே, ஆனால் இந்த ஆராதனையில் உங்களை சந்தோஷப்படுத்துவதில் அவர் உண்மையுள்ளவராய் இருக்கிறார். ஆமென். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமே. நீங்க ரொம்ப லேட் பிக்கப். நல்ல நேரம். இதை மலையாளிகிட்ட நம்ம பேசுறோம்னு வச்சுக்கலேன், 10-20 நிமிஷம் காத்திருப்பு போயிடும். ஏன்னா அதுக்கு ஆசீர்வதிக்கப்படுறதுக்கு காரணமும் அதுதான். இது அப்படியே இப்படியே இருந்து நம்ம இப்படியே போறோம். தயவு செய்து கொஞ்சம் நல்லா உற்சாகமா இருங்க. கையை முதல்ல கையெடு, நாடியிலேருந்து கையெடு. முதல்ல ஒரு மணவாட்டியை போல இரு. 5000 பேர் ஒரு கல்யாண வீட்டில் கூடி இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். 5000 பேர் கூடி இருக்கிறவர்கள் மத்தியில ஒரு மணவாட்டின்னு ஒருத்தி இருந்தா தெரியுமா தெரியாதா? சத்தமா சொல்லுங்க. தெரியுமா தெரியாதாயா? எப்படியா தெரியும்? அவளுடைய அலங்காரம் தான் அவள் மணவாட்டி என்று தனித்துவமா காண்பிக்கும். அதே போலதான் சொல்றேன், இங்க ஒரு 150 பேர் நம்ம கூடி இருக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன். 150 பேரின் மத்தியில ஆராதனை மாத்திரம் வித்தியாசமாக இருக்கும். நீ கர்த்தரை துதிக்கிற, ஆராதிக்கிற, அவருடைய நாமத்தை உயர்த்தி மகிமைப்படுத்துகிற ஒரு அற்புதம் வாங்கிட்ட மாத்திரம் தான் இருக்கும். மற்றதெல்லாம் செத்து அப்படிதான் இருக்கும். ஆமென். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமே. அவளை தனித்துவமா காண்பிக்கும். ஒவ்வொரு சபைகள்லையும் அவருடைய நேச மணவாட்டிகள் இருக்கிறாங்க. அவங்க ஆராதனை வித்தியாசமா இருக்கும். பக்கத்தில் உள்ளவங்க கல்லு போல இருப்பாங்க. இவர்களுடைய கண்களிலிருந்து கண்ணீர் வடிந்து கொண்டிருக்கும். கர்த்தரோடு அப்படி பேசிக்கொண்டே இருப்பாங்க. அவர்கள் இருதயம் சஞ்சரித்துக் கொண்டே இருக்கும். இது போதும்னு திருப்தி அடையவே அடையாது. ஆனா நமக்கு அல்ல, பீரோல எவ்வளவு இருந்தாலும் திருப்தி அதுக்கு மாத்திரம் வர மாட்டேங்குது, இதுக்கு மாத்திரம் தான் வருது. போன வருஷம் பேசின அதே பாஷையை தான் இப்பயும் பேசிக்கிட்டு இருக்கா. ஸ்தோத்திரம். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமே. எல்லாவற்றிலும் ஒரு உயர்வை நாடுகிறோம். இந்த ஸ்பிரிச்சுவல்ல மாத்திரம் அப்படி ஒரு பசியும் நாட்டமும் இல்லை பாருங்க. இன்றைய கிறிஸ்தவத்தில் நான் பார்க்கக்கூடிய ஒரு நிர்பந்தமான ஒரு நிலை. அப்போ ஏன் இந்த மணவாட்டியால ஸ்தோத்திரம் மணவாளனுக்குரிய மேலானவைகளை ஏன் தேட முடியல? ஸ்தோத்திரம். மணவாளனுடைய ஸ்டாண்டர்டுக்கு இவ வரணுமா இல்லையா? நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா உங்களுக்கு? ஸ்தோத்திரம். இந்த மணவாட்டி ஒவ்வொரு முறையும் படிச்சு தனக்கு கஷ்டம் தான். 5 மணிக்கு எழும்பி பழக்கம் இல்லை, ரொம்ப கஷ்டம். ஆனா எந்த ஒரு பழக்கமும் 21 நாள் நீங்க தொடர்ந்து ஒரு காரியத்தை நீங்க அப்படி பழகிட்டீங்கன்னு வச்சுக்கலாம். இப்ப 4 மணிக்கு எழும்ப உங்களுக்கு விருப்பம் இருக்கு. 4 மணிக்கு 21 நாள் கரெக்டா நீங்க எழும்பி அப்படியே தூக்கம் அடிக்குது, ஆனாலும் நடந்து பழகிட்டீங்கன்னு வச்சுக்கலாம். 21 நாளுக்கு பிறகு உங்களுக்கு அது உங்களை மேற்கொள்ளவே முடியாது. அது பழகிடும், உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷா இருப்பீங்க. ஸ்தோத்திரம். அப்போ என்னுடையவர்களா இருக்கும்படிக்கு தான் கர்த்தர் நம்மை வேறு பிரித்து இருக்கிறார். அவருடையவர்களா இருக்கணும்னா
இந்த கெத்துபாவை பார்த்து பார்த்து அதற்கு ஏற்றபடி மாற்றிக்கொள்ளணும். ஆனா இந்த யூத கலாச்சாரத்தில் ஒன்னே ஒன்று என்னன்னா, இந்த மணவாட்டி கூட நிச்சயம் பண்ணியாச்சு, கெத்துபாவை கொடுத்தாச்சு. இந்த மணவாட்டி இதையெல்லாம் படிச்சு அந்த மணவாளனுக்கு ஏற்றபடி தன்னை மாற்றிக்கொள்ளாவிட்டால் எப்ப வேணாலும் இந்த மணவாளன் இந்த மணவாட்டியை வேண்டாம் என்று சொல்வதற்கு மணவாட்டிக்கு நோ ரைட், ஒன்லி மணவாளனுக்கு மாத்திரம்தான் அந்த ரைட் இருக்கு. அதனால ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் எடுத்து அபிஷேகம் பெற்று நாம இந்த திருவிருந்த ஆராதனையில் நாமெல்லாம் பங்கெடுத்து கொண்டு கர்த்தருடைய வேதத்தின்படி நாம் வாழாவிட்டால் எப்பொழுது வேண்டுமானாலும் நம்மோடு பண்ணின உடன்படிக்கையை முறிப்பதற்கு அவருக்கு அதிகாரம் இருக்கு. ஒரு அல்லேலூயா சொல்லுவோமே. அதனாலதான் பயத்துடனே கர்த்தரை சேவியுங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. இப்படி இஸ்ரவேல் ஜனத்தை தேவன் அவருடையவர்களா இருக்கும்படிக்கு எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து கர்த்தர் வேறு பிரித்து கொண்டு வருகிறார். வேறு பிரிக்கப்பட்ட இந்த ஜனத்திற்கு சீனாய் மலையில கொடுக்கப்பட்ட கெத்துபாதா தேவனுடைய 613 கட்டளைகளும் அவர்களுக்கு எழுதி கொடுக்கப்பட்டது. இவர்கள் அதை கை கொள்ளல. அதற்கு கர்த்தர் எப்படி சொல்றாரு பாருங்க. எசேக்கியேல் 23ஆம் அதிகாரத்துல 4வது 5வது வசனத்துல இப்படி சொல்றாரு பாருங்களேன். 23:4-5. அவர்களில் மூத்தவளின் பெயர் அகோலாள், அவளுடைய தங்கையின் பெயர் அகோலிபாள். அவர்கள் என்னுடையவர்களாகி குமாரரையும் குமாரத்திகளையும் பெற்றார்கள். என்னுடையவர்களாகி, ஸ்தோத்திரம். அதை பாருங்களேன், ஸ்தோத்திரம். 2 இஸ்ரவேல் யூதா என்ற இந்த 2ஆ பிரிஞ்சிச்சு பார்த்தீங்களா? இதை பத்தி எப்படி சொல்றாரு பாருங்களேன். அவர்கள் என்னுடையவர்கள் ஆனார்கள், குமாரரையும் குமாரத்திகளையும் பெற்றார்கள். இவைகளே அவர்களுடைய பெயர்கள். அகோலாள் என்பதற்கு சமாரியா என்றும் அகோலிபாள் என்பதற்கு எருசலேம் என்றும் பொருளாம். 5வது வசனம். அகோலாள் என்னுடையவளாய் இருக்கும்போது சோரம் போனாள். இருக்கும்போதே சோரம் போனாள். அப்படின்னா என்ன ஆச்சு? ஸ்தோத்திரம். தன்னுடைய நேசரை, ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம், மறந்து வேறு ஒருவரோடு, ஹல்லேலூயா, ஒரு மனைவி தன்னுடைய கணவனை விட்டு வேறு ஒருவரோடு இசைந்து வாழ செல்லும் போது அதற்கு பெயர் தான் சோரம் போகுதல் அப்படின்னு அர்த்தம். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமே, நல்ல சத்தமா சொல்லுவோமே. இப்போ சோரம் போனவளை போய் என்னுடையவள் என்று எந்த மணவாளனாவது சொல்லுவானா? சொல்லுங்களேன், கொஞ்சம் சொல்லுவானாங்க? சொல்ல மாட்டான். ஆண்டவர் இங்க சொல்லும் போது என்னுடையவளா இருந்தா, ஆனா இப்போ அவள் சோரம் போனாள் என்று சொல்லுகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்போ இப்படி இருக்கிறதுனாலதான் அவரால் சொந்தம் கொண்டாட முடியல. அவரால் இப்ப என்ன செய்ய முடியல? சொந்தம் கொண்டாட முடியல. அந்த ஜனத்தை சத்துருக்கள் ஈஸியா வந்து ஓவர் கம் பண்றாங்க. அதற்கு காரணம் இப்ப பாருங்களேன், உண்மையாக ஒரு மணவாளனோடு இசைந்து வாழ்கிற ஒரு மணவாட்டிய 3வது ஒரு நபர் வந்து தொடவோ அடிக்கவோ வந்த அந்த மணவாளன் சும்மா இருப்பானா? பார்த்துக்கிட்டா இருப்பான்? பார்த்துக்கிட்டு இருக்க மாட்டான். உன்னை தொடுகிறவன் என் கண்ணின் மணியை தொடுகிறான். ஏன் இப்போ அவரால் என்னுடையவள் என்று சொந்தம் கொண்டாட முடியாததற்கு காரணம் தேவனை விட்டு இப்ப சோரம் போனதுனால. ஒரு அல்லேலூயா சொல்லுவோமே. ஹல்லேலூயா. ஒரு நாள் ஒன்று வரும்போது ஆண்டவருடைய சமூகத்தில் போய் கொஞ்சம் பேர் சொல்லுவாங்க, உமது நாமத்து நிமித்தம் நாங்கள் பிசாசுகளை, தீர்க்க தரிசனம், அற்புதங்களை, என்ன சொன்னாரு? அக்கிரம செய்கைக்காரர்களே, நான் உங்களை, தேவன் ஒரு மனிதனுக்கு கொடுத்த கிஃப்ட் ஆக்குது. கிஃப்ட் இருக்கு, ஆனா இந்த கிஃப்ட கொடுத்தவரை மறந்து வாழ்கிற ஒரு வாழ்க்கை. ஒரு அல்லேலூயா சொல்லுவோமே. தேவன் நமக்கு நிறைய கிஃப்ட் கொடுத்திருக்கிறாருங்க. ஏற்ற துணையை கொடுத்திருக்கிறாரு, பிள்ளை செல்வங்களை கொடுத்திருக்கிறாரு,
வீடு கொடுத்திருக்கிறாரு, ஆஸ்தி ஐஸ்வர்யத்தை கொடுத்திருக்கிறாரு, நன்மைகளை கொடுத்திருக்கிறாரு. இதையெல்லாம் பெற்றுக்கொண்ட நாம அவரை மறந்து வாழ்கிற ஒரு வாழ்க்கை. இப்ப பாருங்களேன், இப்படி சொன்னா உங்களுக்கு புரியும். ஒரு மணவாளன் ஒரு பொண்ணை பார்க்குறான், அவனுக்கு பிடிச்சி போச்சு, அவளை விவாகம் பண்ணுகிறான், பயங்கர சந்தோஷம், ஸ்தோத்திரம். இப்போ தன்னோடு இசைந்து வாழும்படி தான் அவளை தன் மனவாட்டியாக ஏற்றுக்கொள்கிறான். ஆனால் இவகிட்ட ஒரு வீக்னஸ் என்னன்னா, ஏற்கனவே இவள் திருமணத்திற்கு முன்பாகவே ஒரு ஒழுங்கற்ற ஒரு வாழ்க்கை வாழ்ந்தவள். இவன் என்ன பண்றா, 6 நாட்களும் அந்த மனிதனோடு வாழ்ந்துட்டு வாரத்தில் ஒரு நாள் மாத்திரம் தன்னுடைய மணவாளனோடு வாழ வந்தா அந்த மணவாளன் ஏற்றுக்கொள்வாரா, ஏற்றுக்கொள்ள மாட்டாரா? சத்தமா சொல்லுங்க. அப்போ வாரத்தின் 6 நாட்களும் உலகத்திற்கு ஒத்த வேஷம் தரித்து கொண்டு வாழ்கிற ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டு ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் மாத்திரம் கர்த்தரை ஆராதிக்க வரக்கூடிய ஒரு வாழ்க்கை வாழ்கிறோம் பாருங்க. இதை என்னங்க சொல்றது? இதை என்னன்னு சொல்றது? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமே. ஹல்லேலூயா. கிறிஸ்தவ ஜீவியம் என்பது வாரத்தின் ஒரு நாள் நம்முடைய ஆத்தும நேசருடைய சமூகத்தில் வருவதல்ல, ஒவ்வொரு நாளும் அவரோடு. அதனாலதான் நேற்றைக்கு அதை குறித்து பேசினேன். என் முகத்தை தேடுங்கள் என்று சொன்னீரே. நித்தமும் அவருடைய முகத்தை நாம என்ன செய்யணுமா? தேடணும். 7 நாட்களும் கர்த்தரை நாம தேடணும். வருடத்தின் 365 நாட்கள் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஏனோக்கு 365 வருடம் இந்த உலகத்தில் வாழ்ந்து தேவனோடு சஞ்சரித்து அவன் காணப்படாமற் போனான். தேவன் அவனை எடுத்துக்கொண்டார் என்று இந்த வேதாகமத்தில் எழுதப்பட்டதின் நோக்கம் வருடத்தின் ஒரு நாள் மாத்திரமல்ல, 52 வாரங்கள் மாத்திரமல்ல, 365 நாட்களும் நாம் தேவனோடு சஞ்சரிக்கிற ஒரு வாழ்க்கை வாழ்ந்தால் மாத்திரமே அந்த மணவாளனுடைய வருகையில் எடுத்துக்கொள்ளப்பட முடியும் என்பது திருஷ்டாந்தமாக எழுதப்பட்டிருக்கிறது. ஆமென். ஒவ்வொரு நாளும் சஞ்சரிக்கணும். அப்போ இந்த சோரம் போன மணவாட்டியை பார்த்தோன்னே கர்த்தருக்கு ரொம்ப மனசுக்கு சங்கடம் வந்துட்டு இவரை மீண்டும் தன்னுடையவளாக மாற்றுவதற்காக என்ன பண்றார் பாருங்களேன். மல்கியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் வாசிங்க. இதோ 1 முதல் 3 வசனம் வரைக்கும். நான் என் தூதனை அனுப்புகிறேன், அவன் எனக்கு முன்பாக போய் வழியை ஆயத்தம் பண்ணுவான். அப்பொழுது நீங்கள் தேடுகிற ஆண்டவரும் நீங்கள் விரும்புகிற உடன்படிக்கையின் தூதனுமானவர் தம்முடைய ஆலயத்துக்கு தீவிரமாய் வருவார். இதோ வருகிறார் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். ஆனாலும் அவர் வரும் நாளை சகிப்பவன் யார்? அவர் வெளிப்படுகையில் நிலை நிற்பவன் யார்? அவர் புடமிடுகிறவனுடைய அக்கினியை போலவும் வண்ணாருடைய சவுக்காரத்தை போலவும் இருப்பார். அவர் உட்கார்ந்து வெள்ளியை புடமிட்டு சுத்திகரித்துக் கொண்டிருப்பார். அவர் லேவியின் புத்திரரை சுத்திகரித்து அவர்கள் கர்த்தருடையவர்களாய் இருக்கும்படிக்கும். யாருடையவர்களாய் இருக்கும்படிக்கு? அவர்கள் கர்த்தருடையவர்களாய் இருக்கும்படிக்கு, நீதியாய் காணிக்கையை செலுத்தும்படிக்கும். அல்லேலூயா சொல்லுவோமே. எதற்காகங்க? வெள்ளியை புடமிட்டு சுத்திகரிப்பது போல அவர் உட்கார்ந்து சுத்திகரிக்க போகிறார். இந்த வார்த்தையை நான் தியானிக்கும் போது கர்த்தருடைய ஆவியானவர் என்னோடு சொன்ன சில வார்த்தைகள் இன்றைக்கும் இந்த கூட்டத்தில் ஹல்லேலூயா சிலரை புடமிட்டு சுத்திகரிக்கும்படிக்கு கர்த்தர் கிரியை செய்ய போகிறார். ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். வெள்ளியை புடமிடுவது போல. எப்படி? சத்தமா சொல்லுங்களேன். இந்த 25வது வருடத்தை சில்வர் ஜூபிலி அப்படின்னு சொல்லுவாங்க. சில்வர்னா என்னது? வெள்ளி. ஹல்லேலூயா. இந்த 25வது வருடம் நமக்கு ஒரு வெள்ளி விழாவாக மாற வேண்டுமானால் வெள்ளியை புடமிடுவது போல கர்த்தர் நம்மை புடமிடணும். வெள்ளிய புடமிடுவதின் நோக்கம் நாம கள்ளி ஆயிடக்கூடாதுன்னு. ஹலோ, வெள்ளிய புடமிடுவதற்கு பக்கத்தில் சொல்லுங்க. வெள்ளிய புடமிடுவதின் நோக்கம் சொல்லுங்கய்யா. நம்மெல்லாம் மனவாட்டி தானே, நம்ம கள்ளி ஆயிடக்கூடாதுனாக்க. ஹல்லேலூயா.
வெள்ளியினின்று களிம்பை நீக்குவது போல, ஹல்லேலூயா, நாம் அலிம்பனாய் போய்விடாதபடி நம்மில் இருக்கிற களிம்பை நீக்குவதற்காகவே அவர் புடமிடுகிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமே, நல்ல சத்தமா சொல்லுவோமே. இந்த 3ஆம் அதிகாரத்தில் இப்படி இவர் சொல்றாரு. ஏன் இவர்களை புடமிடுவதற்கு காரணம் என்ன அப்படின்னு 1ஆம் அதிகாரத்திலேருந்தே வாசித்து பார்த்தோம்னா அதுல 1:6 இருக்கும். அவர்களுக்கு கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் இல்லை, கனம் பண்ணுகிறதே இல்லை. நான் பிதாவானால் எனக்குரிய கனம் இல்லை, கனம் பண்ணுகிறது இல்லை, அசட்டை பண்ணுகிற அனுபவம். 8வது வசனத்தில் பலிகள் சரியில்லை, ஆராதனையில் ஒழுங்கு இல்லை, பந்தி இருப்பதில் சரியில்லை. 13 தசமபாகம் காணிக்கையில் உண்மை இல்லை. ஒரு அல்லேலூயா சொல்லுவோமே. 14 மந்தையில் ஆட்டுக்கடாக்கள் இருக்க அவர்கள் ஊனும் குருடுமானதை கெட்டு போனதை என்ன செய்தாங்களாம்? பேங்க்ல எல்லாம் இருக்குது, ஆனாலும் கர்த்தருக்கு கொடுக்கிறது எப்படி? நாளைக்கு கன்வென்ஷனுக்கு காணிக்க கொடுக்கும்போது தெரியும் இல்லையா? ஹலோ, கொஞ்சோண்டு இருக்கு பாஸ்டர், எல்லாம் அங்க இருக்குது. மந்தையில கடா இருக்கு, ஆனா ஆண்டவருக்கு கொடுக்கிறது கெட்டு போனதும் ஊனமுற்றதையும் போய் அதிபலிக்கு செலுத்துப்பாரு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஹாஸ்பிட்டல்ல போயிட்டு பில்லு 5,52,000 ரூபான்னு பில்லு வருதுன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு 2,000 குறைச்சிக்கங்கப்பா சார் அப்படின்னு சொன்னீங்க, நான் குறைப்பேன்? ஒழுங்கா கட்டிட்டு போ, டிஸ்சார்ஜ் பண்ண மாட்டேன். ஆனா அதற்கு நம்மை ஒப்புக்கூடாதபடி நம்மை கண்மணி போல பாதுகாத்து வருகிற கர்த்தருக்கு கனம் பண்ணு. ஒரு அல்லேலூயா சொல்லுவோமே, நல்ல சத்தமா சொல்லுவோமே. நான் சிலரை பார்த்துருக்கிறேன், எங்க திருச்சியில் நான் ஒரு தடவை பார்த்துருக்கிறேன். சிலர்லாம் கன்வென்ஷன் வரும்போது அவங்கெல்லாம் வேற லெவல்ல இருப்பாங்க. கர்த்தரை கனம் பண்ணுகிறதுல அப்படி கனம் பண்ணுவாங்க, ஆச்சரியமா இருக்கும். ஏன்னா அவர்களுக்கு தெரியும், என்னை கர்த்தர் கனம் பண்ணி இருக்கிறார், ஆதலால் நான் அவரை கனம் பண்ணுவேன். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமே. ஸ்தோத்திரம். நீங்க பாத்தீங்கன்னா உடன்படிக்கையில உண்மை இல்லை, வாழ்க்கை துணைக்கு துரோகம் செய்கிற ஒரு வாழ்க்கை. உன் இள வயதின் மனைவிக்கு துரோகம் செய்கிற, உன் ஆவியை குறித்து எச்சரிக்கை அப்படிலாம் சொல்லு. அந்நிய குமாரத்திகளை விவாகம் பண்ணினது, புருஷனை மனைவியை தள்ளி விடுகிற ஒரு அனுபவம், இதெல்லாம் இருந்துச்சுங்க. அதனாலதான் களிம்பு இருக்கக்கூடிய இந்த ஜனத்தை கர்த்தர் புடமிட்டு எப்படி சொல்றாரு பாருங்க. அவர் உட்கார்ந்து, எவருங்க? கர்த்தர். ஏன் வேற ஒருத்தர் விட வேண்டியது தானே? இல்ல இல்ல இல்ல, நான் இந்த வெள்ளியை பத்தி நான் படிச்சிருக்கிறேன். கவனிக்கிறீங்களா? எல்லாரும் கவனிக்கிறாங்களோ? ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். கொஞ்சம் கவனிங்க. வெள்ளியை புடமிடும் போது அந்த புடமிடக்கூடிய மனிதன் அந்த வெள்ளியை ஒரு துருத்தியில வச்சுட்டு டெம்பரேச்சரை நல்லா ஜாஸ்தி ஆக்குவான். கொதிக்கும் பாருங்க. கொதிக்கும் போது அந்த அந்த மனிதனுடைய கண்கள் முழுவதும் அது மேலதான் இருக்கும். அவன் கவனம் வேற எங்கேயும் போயிடாது. ஏன்னா ஓவர் டெம்பரேச்சர் ஆச்சுன்னா அது தள்ளுபடியான வெள்ளியாக மாறிடும். அதனால இவன் கவனமா கவனித்துக் கொண்டே இருப்பான். நல்ல டெம்பரேச்சர் ஆகி அப்படி வரும்போது களிம்புகள் எல்லாம் அப்படியே மெல்ல ஒரு இடத்துக்கு சேரும். டக்குன்னு அந்த களிம்பு மாத்திரம் எடுத்துருவான். எடுத்த உடனே இந்த வெள்ளி சுத்த வெள்ளியா மாறிடும். இந்த களிம்புகள் எல்லாம் நீக்கப்பட்டது என்பது எப்படி தெரியும் அப்படின்றது எனக்கு ஒரு கேள்வி. அப்பதான் அந்த இதுல படிச்சு பார்த்தேன். அந்த களிம்புகள் நீக்கப்பட்ட வெள்ளியில இந்த தட்டானுடைய முகம் தெரிய ஆரம்பிக்கும். அப்பதான் இவனுக்கு புரியும், களிம்புகள் என்ன ஆயிட்டு நீங்கிருச்சு, இந்த வெள்ளியில என் முகம் என்ன ஆகுது. அப்போ தேவனுடைய சாயல் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் எப்பொழுது தெரிகிறதோ, இது அவன் அல்ல, அவரை போலவல்லவா இவன் இருக்கிறான். எப்போ தேவனுடைய சாயல் நமக்குள்ள வருதோ அப்பதான் நாம களிம்பு நீக்கப்பட்ட வெள்ளியாக இருப்போம். இல்லைன்னா தள்ளுபடியான வெள்ளியாக. திராட்சரசம் தண்ணீர் கலப்பாயிற்று, வெள்ளி களிம்பாயிற்று என்று சொல்லுவது போல நம்ம வாழ்க்கை போயிடும். சரி,
அவர் சீட்ல உக்காந்துட்டாருன்னா கொஞ்சம் ஹீட் ஆயிரும். இப்ப சிலரையெல்லாம் கர்த்தர் சுத்திகரிக்க போறார். இந்த கன்வென்ஷன் கூட்டத்திற்கு பிறகு அநேகருடைய களிம்புகளை நீக்கும்படி சீட்ல கர்த்தர் வந்து உட்கார்ந்து இருக்கிறாரு. சிலருக்கு சூடு வரப்போகுது. ஹலோ, பக்கத்தில் சொல்லுங்க, அவர் சீட்ல உட்கார்ந்து இருக்கிறாரு. இனி உங்களுக்கு ஹீட்டு தான், பார்த்துக்கங்க. சூடாக்குவாரு. எதுக்குங்க? ஹல்லேலூயா. சுட்டெரிப்பதற்காக அல்ல, நம்மை சுத்திகரிப்பதற்காக. ஹல்லேலூயா. நம்மை அக்கினிக்குள் அனுப்புவது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நரக அக்கினியின் என்று நம்மை தப்பித்துக் கொள்வதற்காக. ஒரு அல்லேலூயா சொல்லுவோமே. ஏன் இந்த வேலையை ஒரு தூதன்ட்ட கொடுக்க வேண்டியதானே? ஏன் இவரே வந்து உட்கார்றாரு? ஏன்னா இது தள்ளுபடியான வெள்ளியாக மாறிவிடக் கூடாது. நம் மீது அவ்வளவு அக்கறை உள்ள கர்த்தர். அதனாலதான் திராட்சை செடியையும், நான் செடி நீங்க கொடிகள், ஹல்லேலூயா ஸ்தோத்திரம், அதிக கனிகளை கொடுக்கும்படி ஒரு தூதன் அதை என்ன செய்வாரா? அப்படித்தானே பைபிள்ல இருக்குது. யார் சுத்திகரிப்பாருங்க? பிதா. பைபிள் அப்படி இருக்கு பாருங்க. ஹல்லேலூயா. வேற யார்கிட்டையும் அந்த பொறுப்பை கொடுக்காம அவன் எதையாவது கட் பண்ணி விட்டுறக்கூடாது. இந்த கொடி வீணா போயிடும். அதனால அவரே வந்து அந்த கொடியை சுத்தம் பண்ணுகிறாராம். எத்தனை பேர் சுத்தம் பண்ண விரும்புகிறீங்க? என் களிம்புகள் நீங்க என்ன சுத்திகரிங்கப்பா. ஆண்டவரே என்ன புடமிட்டு, தாவீது அனுமதிக்கிறார் பாருங்க, என்னை புடமிட்டு பாரும் சொல்றாரு. என்ன புடமிட்டு பார்த்தும் நீர் ஒன்றும், களிம்புகள் நீக்கப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு மனுஷன். அதனாலதான் என் இருதயத்திற்கு ஏற்றவன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நம்முடைய களிம்புகளும் நீங்குச்சுன்னா நாமும் எப்படி மாறுவோம்? அவருடையவர்களாய், இருதயத்திற்கு ஏற்ற. கையை தட்டி கொட்டாய் விட்டுக்கிறதா எப்படி? நல்லா கை தட்டி ஆராதிக்க வேணாமா? என் களிம்புகளை நீக்குங்கப்பா, என் களிம்புகள் எல்லாம் நீக்கப்படுங்கப்பா. ஆமென். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமே. ஸ்தோத்திரம். அதாவது களிம்பு இருக்கிறதுனாலதான் கர்த்தரிடத்தில் இருந்து நாம் கணக்கில்லாமல் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள விரும்புகிறோம். ஆனா அவருக்கு கொடுக்கிறதுல கணக்கு பார்க்கிறோம். ஆண்டவர் எனக்கு எப்படி கொடுக்கணும்? என்னப்பா பேச மாட்டேங்கிறீங்க? கணக்கு இல்லாம கொடுக்கணும் பாஸ்டர். ஓகே, ஓகேடா. கர்த்தருக்கு எப்படி கொடுக்கணும் பிரதர்? கணக்கு பார்த்து தானே கொடுக்கணும். அவர்கிட்ட இருந்து மாத்திரமும் இவருக்கு கணக்கு இல்லாம வரணுமா? இவர் மாத்திரம் அவருக்கு கொல்லாம். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமே. ஏன்னா உள்ள களிம்பு இருக்கு, பாதி உலகம். இந்த களிம்பு நீங்கணும். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமே. இருக்குடி உனக்கு ஆபரேஷன் இருக்கு, உனக்கு புடமிடு. அவர் வந்து சீட்ல வந்து உக்காந்துட்டார். இனி உனக்கு தெரியும், தெரியும். இந்த கூட்டம் முடிஞ்ச பிறகு தெரியும். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமே. நிறைய பேர் என்ன தெரியுமாங்க, அந்த தேவனோடு உள்ள உறவில் கவனத்தை செலுத்த மாட்டாங்க. சர்ச்சில் வந்து அதை செய்யணுமா இதை செய்யணுமா. இப்ப பாருங்க, கூட்டம் முடிச்சோடனே பந்தி இலைய போட என்ன எல்லாம் உற்சாகம். அவரை போல உற்சாகம் ஒருத்தருக்கு இருக்காது, ஒருத்தருக்கு இருக்காது. அதுல எல்லாம் உற்சாகம் இருக்கும். ஆனா தேவனோடு உள்ள உறவுல சுத்த சைபர். நான் தான் ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு வர்றேன்ல, காணிக்க கொடுக்குறேன்ல, நான் இப்போ பந்தி எல்லாம் பரிமாறேன்ல, அதை செய்கிறேன்ல, இதெல்லாம் செய்கிறது இல்லைங்க. அவரோடு கூட வாசம் பண்ணும்படி. ஹல்லேலூயா. அவரிடத்தில் பாசமா இருக்கிறவனைத்தான் தன்னோடு வாசமா இருக்கும்படி கர்த்தர் தெரிந்து கொள்ளுகிறார். அதனாலதான் உங்களுடைய பிரகாரங்களில் வாசமா இருக்கும்படி நீ தெரிந்து கொண்டு சேர்த்துக் கொள்ளுகிற மனுஷன். நல்ல சத்தமா ஹல்லேலூயா. அப்ப பாசமா இருக்கிறவன் தான் கர்த்தரிடத்துல வாசம் பண்ணுவதற்காக தெரிந்து கொள்ளப்படுகிறான். தன்னோடு கூட வாசம் பண்ணுகிறவனை கர்த்தர் ஜீவ வாசனையாக மாற்றி. நல்ல கையை பாரு. நான் பேசுறத ரசிச்சுட்டு உட்கார்ந்து இருக்கிறேன். கர்த்தருடைய வார்த்தையின் சாராம்சத்தை உரியணும். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமே, அல்ல சத்தமா சொல்லுவோமே. அப்போ ஹல்லேலூயா. களிம்பு என்பது ஒரு உலகம்னு வச்சுக்கோங்க. ஒரு மனிதனுக்குள்ள இருக்கிற உலகம். இந்த உலகம் யாருக்குள்ள இருக்குதோ அவர்களுக்குள்ள கலகம்னு ஒண்ணு இருக்கும். சபையில அந்த ஆளால கலகம் தான் இருக்கும். அந்த ஆளை பாருங்களேன்,
அந்த ஆளுக்குள்ள கலகத்தின் ஒரு ஆவி இருக்கும். அதற்கு காரணம் அவர்கள் உலகத்திற்கு ஒத்த வேஷம் தரித்த ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கும். டபுள் ஆக்ட் இருக்கும், அவங்களுக்குள்ள ஒரு டபுள் ஆக்ட் இருக்கும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமே, நல்ல சத்தமா சொல்லுவோமே. இப்போ வெள்ளி தங்கம் இதெல்லாம் பூமிக்கு அடியில் இருந்து தானே மண்ணில் இருந்து வெட்டி எடுக்கப்படுகிறது. அப்படியே கொண்டு போய் எல்லாத்தையும் கழுத்துல நம்ம போட்டுக்கிறோம். அல்லேலூயா. தங்கத்தை பூமியிலேருந்து வெட்டி எடுக்கிறாங்க, அப்படியே கொண்டு போய் கழுத்துல மாட்ட முடியும்? அது என்ன செய்யப்படணும்? சுத்திகரிக்கப்படணும். அதன் களிம்புகள் எல்லாம் நீக்கப்படணும். அது உருக்கப்பட்டு அதற்கு பிறகுதான் அது அணிகலன்களாக அது வடிவமைக்கப்பட்டு அல்லேலூயா கழுத்தில் அது அணிவது போல கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமே, நல்ல சத்தமா சொல்லுங்களேன். அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அல்லேலூயா. தேவனுடைய ஆபரணங்களாய் கர்த்தர் நம்மை மாற்ற விரும்புகிறார். அதுக்கு தான் நம்மை புடமிட விரும்புகிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமே. ஸ்தோத்திரம். சரப்பணியை போல கர்த்தர் நம்மை மாற்ற விரும்புகிறார். மணவாளனுடைய கழுத்தில் இருக்கிற சரப்பணியாக நாம மாறணும். ஸ்தோத்திரம். இந்த ராத்திரி வேளையில அல்லேலூயா சொல்றாரு, என் சம்பத்தை சேர்த்து கொள்ளும்படி அப்படின்னு சொல்லிட்டு அவர்கள் என்னுடையவர்களாயிருப்பார்கள். யாருங்க? சம்பத்துன்ற வார்த்தைக்கு இங்கிலீஷ்ல ட்ரெஷரி அப்படின்னு சொல்லியிருக்கு. நம்ம இந்த தக்கலை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய எல்லா அரசாங்க உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு சம்பளம் எல்லாம் எங்க போகும்? இந்த ட்ரெஷரியில தான் வரும். பொக்கிஷம், கருவூலம் அப்படின்னு சொல்லுவாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதே போல என் சம்பத்தாக கர்த்தர் நம்மை மாற்ற விரும்புகிறார். அவருடையவர்களாய் கர்த்தர் நம்மை மாற்ற விரும்புகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமே, நல்ல சத்தமா சொல்லுவோமே. இப்போ நான் ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை நான் உங்ககிட்ட சொல்லி நான் ஜெபத்தில் உங்களை நடத்த விரும்புகிறேன். ஸ்தோத்திரம். என்னாகமம் 3ஆம் அதிகாரம் 13வது வசனத்தை நாம் எடுத்துக்கொள்வோம். முதற் பேரானவைகள் எல்லாம் என்னுடையவை. எல்லாரும் சொல்லுங்க, முதற் பேரானவைகள் எல்லாம் என்னுடையவைகள். யார் சொல்றா? கர்த்தர் சொல்றார். பாருங்க, இதுல ரொம்ப முக்கியமான 2 காரியத்தை நான் உங்ககிட்ட சொல்ல விரும்புகிறேன். அதுல என்ன சொல்றார் பாருங்களேன். அந்த ஸ்தோத்திரம், முதற் பேரானவைகள் எல்லாம் என்னுடையவைகள் அப்படின்னு சொல்லிட்டு 2 விஷயத்தை சொல்றாரு. ஒன்னு பாருங்களேன், நான் எகிப்து தேசத்தில் முதற் பேரான யாவையும் சங்கரித்த நாளில் இஸ்ரவேலில் மனிதர் முதல் மிருக ஜீவன்கள் மட்டுமுள்ள முதற் பேரான யாவையும் எனக்கென்று பரிசுத்தப்படுத்தினதினாலே அவைகள் என்னுடையவைகளாய் இருக்கும். நான் கர்த்தர் என்றார். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமே. இந்த வசனத்தை ப்ளீஸ் என்ன கொஞ்சம் பாருங்களேன். எகிப்து தேசத்துல அந்த எகிப்தியர்ல இருக்கக்கூடிய முதற் பேரானவர்களை எல்லாம் என்ன செய்தார்? கர்த்தர் சங்கரித்தார். அந்த நாள்ல யாரெல்லாம் இஸ்ரவேலில் மனிதர் முதல் மிருக ஜீவன் வரை அந்த முதற் பேரானவர்கள்லாம் பிறந்திருப்பாங்க இல்லையா? நான் சொல்றது புரியுதா? ஹலோ, கொஞ்சம் என்ன கவனிங்க. அந்த முதற் பேரானவர்கள்லாம் எங்க சங்கரிக்கப்பட்டாங்க? எகிப்தியர்களில் சங்கரிக்கப்பட்டாங்க. அந்த நாள்ல இஸ்ரவேல் தேசத்துல யாரெல்லாம் முதற் பேரானவர்களாய் பிறந்தார்களோ அவங்க எல்லாம் என்னுடையவர்கள்னு சொல்றாரு. இப்ப நான் சொல்றது புரிஞ்சுச்சா? அடுத்து என்ன சொல்றாரு பாருங்க. 12வது வசனத்துல இஸ்ரவேல் புத்திரரில் கற்பந்திறந்து பிறக்கிற முதற் பேரான யாவுக்கும் பதிலாக நான் லேவியரை இஸ்ரவேல் புத்திரரிலிருந்து எடுத்துக்கொண்டேன், அவர்கள் என்னுடையவர்களாய் இருக்கிறார்கள். நல்லா கவனிங்க, 2 விஷயத்தை சொல்றாரு. இஸ்ரவேல் புத்திரர்ல யாரெல்லாம் குடும்பத்துல முதலாவது பிறக்கிறாங்களோ அவங்க எல்லாம் யாருடையவர்கள்? என்னுடையவர்கள்னு சொன்னார். ஆனா அப்படி முதற் பேரானவர்களை எல்லாம் நான் எடுக்கிறதற்கு பதிலாக லேவியர்கள் கர்த்தருடைய பட்சத்தில் இருந்ததுனால லேவியர்களை என்னுடைய முதற் பலனாக நான் தெரிந்து கொண்டேன் என்று சொல்லுகிறார். இப்ப நல்லா கவனிங்க. இது கவனிச்சாதான் புரியும், இல்லைன்னா கோட்டை விட்டுருவீங்க.
இதுக்கு கடைசியில நான் ஒரு சொல்ல போறேன். அதுதான் நம்முடைய இருதயத்தை கலிகூறக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு வார்த்தை. இது அதனாலதான் நான் திரும்ப திரும்ப சொல்லுவதற்கு காரணம். ஒன்று, இஸ்ரவேல் புத்திரரில் முதற் பலனாக பிறந்தவர்கள் எல்லாரையும் எடுப்பதற்கு பதிலாக இஸ்ரவேலில் லேவியரை மாத்திரம் நான் என்னுடையவர்களா இருக்கும்படி வேறு பிரிக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. ரெண்டாவது என்ன சொல்றாருன்னா, எகிப்துல அந்த முதற் பேரானவர்கள் எல்லாம் நான் சங்கரித்தேன் இல்லையா, அப்ப இஸ்ரேல்ல யாரெல்லாம் பிறந்தார்களோ முதல் பிறந்தார்களோ அவர்களை எல்லாம் என்னுடையவர்களா நான் தெரிந்து கொள்ள விரும்புகிறேன் அப்படின்னு சொல்றாரு. இவர்களை எல்லாம் லக்கம் பார் அப்படின்னு கர்த்தர் மோசே கிட்ட சொல்றாரு. உடனே இவர் என்ன பண்றாரு, இஸ்ரேல்ல அந்த முதற் பேரானவர்களை எல்லாம் லக்கம் பார்க்கிறார். லேவியர்ல வாசிங்களேன், இந்த 3ஆம் அதிகாரத்துல ரொம்ப அழகா அதுல சொல்லப்பட்டிருக்கும். 39வது வசனத்துல மோசேயும் ஆரோனும் கர்த்தருடைய வாக்கின்படி லேவியரில் 1 மாதம் முதல். இப்ப லேவியர்ல லேவி கோத்திரத்துல முதற் பேரானவர்கள்லாம் எவ்வளவு பேர் இருக்கிறாங்கன்னு கணக்கெடுக்கிறாங்க. அப்பொழுது லேவியரில் 1 மாதம் முதல் அதற்கு மேற்பட்ட வயதுள்ள ஆண் பிள்ளைகளை எல்லாம் அவர்களுடைய வம்சங்களின்படியே எண்ணினார்கள். அவர்கள் 22,000 பேரா இருந்தார்கள். 22,000 பேர் இருக்கிறாங்க. எல்லாரும் சொல்லுங்க, லேவி கோத்திரத்துல. சத்தமா சொல்லுங்கப்பா. முதற் பேரானவர்கள் 22,000 பேர். இப்போ கர்த்தர் அடுத்து என்ன சொல்றாரு, இந்த எகிப்தியர் சங்கரிக்கப்பட்ட அந்த நாள்ல பிறந்தாங்க இல்லையா, அவங்கள கணக்கெடுப்பான்னு சொல்றாரு. அடுத்த வசனத்துல பாருங்களேன். அதன் பின்பு கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ இஸ்ரவேல் புத்திரரில் 1 மாதம் முதல் அதற்கு மேற்பட்ட வயதுள்ள முதற் பேரான ஆண் பிள்ளைகளை எல்லாம் எண்ணி அவர்கள் நாமங்களை தொகையேற்றி இஸ்ரவேல் புத்திரருள்ள முதற் பேரான யாவுக்கும் பதிலாக லேவியரையும் இஸ்ரவேல் புத்திரரின் மிருக ஜீவன்களில் உள்ள தலையீற்றான யாவுக்கும் பதிலாக லேவியரின் மிருக ஜீவன்களையும் எனக்கென்று பிரித்தெடு, நான் கர்த்தர் என்றார். அப்பொழுது மோசே கர்த்தர் தனக்கு கட்டளையிட்டபடியே இஸ்ரவேல் புத்திரருள்ள முதற் பேரான யாவரையும் எண்ணினான். 1 மாதம் முதல் அதற்கு மேற்பட்ட வயதுள்ள முதற் பேரான ஆண் பிள்ளைகள் எல்லாரும் பேர் பேரா எண்ணப்பட்ட போது 22,273 பேரா இருந்தார்கள். அவங்க எத்தனை பேர் இருந்தாங்க? சத்தமா சொல்லுங்கப்பா. 22,000 பேர். இவங்க எவ்வளவு பேர் இருக்கிறாங்க? 22,273 பேர். இப்ப 22,273 பேர். இப்ப அதுல 22,000 இதுல 22,000 கழிஞ்சிட்டு மிச்சம் எவ்வளவு பேர் இருக்கிறாங்க? சத்தமா சொல்லுங்களேன். 273 பேர். இப்ப கர்த்தர் என்ன சொல்றாரு பாருங்க. 46ஆம் அதிகாரத்துல இஸ்ரவேல் புத்திரருடைய முதற் பேர்களில் லேவியரின் தொகைக்கு அதிகமா இருந்து மீட்கப்பட வேண்டிய 273 பேர். இந்த 273 பேரும் என்ன செய்யப்படணும்? சத்தமா சொல்லுங்க, மீட்கப்பட வேண்டும். அப்போ மீட்கப்பட வேண்டிய 273 பேரிடத்திலும் நீ தலைக்கு 5 சேக்கல் வீதமாக, நீ ஒவ்வொருவருக்கும் மீட்கப்படுவதற்கு தலைக்கு எத்தனை சேக்கல்? 5 சேக்கல். சத்தமா சொல்லுங்க, 5 சேக்கல். எல்லாரும் சொல்லுங்க, எல்லாரும் இப்படி சொல்லணும். தலைக்கு 5 சேக்கல். சத்தமா இன்னொரு தடவை சொல்லுங்க, தலைக்கு. ஹல்லேலூயா. ஏன் தலைக்கு 5 சேக்கல்? அவங்க 22,000 பேருக்கு இந்த 22,000 பேர் எடுத்துக்கிட்டார். மிச்சம் இந்த 273 பேரும் தலைக்கு 5 சேக்கல் வைத்து அவர்கள் மீட்டு கொள்ளப்படணும். இப்ப நல்லா கவனிங்க. அந்த 5 சேக்கல் விதமாக பரிசுத்த சேக்கல் கணக்கும்படி வாங்குவாயாக. ஒரு அல்லேலூயா சொல்லுவோமே, நல்ல சத்தமா சொல்லுவோமே. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஏன் இதை மீட்கப்படணும்னு சொல்றாரு? அவருடைய சமூகத்தில் கூடாரத்தில் வாழ்கிற ஒரு மனிதன் ஆசரிப்பு கூடாரம் என்கிற அவருடைய பிரகாரத்திற்கு செல்லப்பட வேண்டுமானால் அவன் மீட்கப்பட்டால் மாத்திரமே கூடாரத்தில் இருந்து ஆசரிப்பு கூடாரத்திற்குள் நுழைய முடியும். அப்படின்னா என்ன முடியும்? அவன் ராஜரீக ஆசாரியனாக மாறினால் மாத்திரமே ஆசரிப்பு கூடாரத்திற்குள்ள நுழைய முடியும். பக்கத்துல கைப்பிடி சொல்லுங்க, கூடாரத்தில் இருந்து ஆசரிப்பு கூடாரத்திற்குள்ள போகணும்னா மீட்கப்பட்டால் மாத்திரமே.
ஒரு அல்லேலூயா சொல்லுவோமே. இந்த சரீரமாகிய கூடாரத்திலிருந்து என்னாச்சு சொல்லுங்க? மகிமையின் கூடாரத்திற்குள்ளே நாம் செல்ல வேண்டுமானால் நாம் மீட்கப்பட வேண்டும். மீட்கப்படணும்னா தலைக்கு எத்தனை சேக்கல்? சத்தமா சொல்லுங்க. ஒரு அல்லேலூயா சொல்லுவோமே. பொதுவா ஒரு பெற்றோருக்கு பிள்ளைகள் பிறக்கும் போது மூத்த பிள்ளைகள் தான் அந்த குடும்பத்தின் பொறுப்பை என்ன செய்யணும்? கவனிக்கணும். அந்த காலத்தில் அதனால தான் அவனுக்கு சேஷ்ட புத்திர பாகம்னு ஒன்று கொடுப்பாங்க. எல்லாருக்கும் ஒவ்வொரு பங்கு தான் பிரிப்பாங்க. அந்த மூத்தவனுக்கு மாத்திரம் டபுள் ஷேர். எதுக்கு? ஒரு ஷேர் அவனுக்கு, ஒரு ஷேர் அந்த கணவன் அந்த தகப்பன் மரித்த பிறகு அந்த தாயை பராமரிப்பதற்கும் தன் சகோதரர்களுக்கெல்லாம் அவன் பக்க பலமா இருப்பதற்கும் இந்த சேஷ்ட புத்திர பாகம் அவனுக்கு கொடுக்கப்படுகிறது. அல்லேலூயா சொல்லுவோமே. இதே போலதான் கர்த்தர் நம்மை முதற் பேரானவர்களாக தெரிந்து கொள்ளும் போது கர்த்தர் சிலருக்கு மாத்திரம் சபையில டபுள் பிளெஸிங்க கொடுக்கிறார். இரட்டிப்பான ஆசீர்வாதங்களை கொடுப்பதின் நோக்கம் நீ உன் குடும்பத்திற்கும் திருச்சபைக்கும் நீ ஆசீர்வாதமாய் இருப்பதற்காக கர்த்தர் உனக்கு தருகிறார். இந்த டபுளை பெற்றுக்கொண்டு மடமுழுங்கி மன்னார் சாமின்னு சொல்லுவாங்க. மடமுழுங்கி அல்லேலூயா. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பதின் நோக்கம் அல்லேலூயா நாம நல்லவர்களாய் இருப்பதினால் அல்ல, அவர் நல்லவராய் இருப்பதினால் இவன் தன் குடும்பத்தையும் பார்த்து கொள்வான், என்னுடைய சபையையும் இவன் போஷித்து இவன் ஆதரவா இருப்பான் என்று எண்ணிதான் கடவுள் ஒரு மனிதனை இரட்டிப்பாய் ஆசீர்வதிக்கிறார். ஒரு தகப்பனுக்கு எதிர்பார்ப்பு இருக்குமா இருக்காதாங்க? அதே போலதாங்க கர்த்தருக்கு. கர்த்தர் ஒன்னு ஆசீர்வதிக்கிறார்னா நீ உன் குடும்பத்திற்கும் இந்த திருச்சபைக்கும் நீ ஆசீர்வாதமாக இருக்கணும், நீ ஆதரவா இருக்கணும். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமே. நல்ல சத்தமா சொல்லுவோமே. என்ன எங்க சீஃப் பாஸ்டருடைய அக்கா தான் என்னை கர்த்தருக்குள்ள நடத்தினாங்க. அதற்கு பிறகு நான் ஊழியத்திற்கு வந்தேன். எனக்கு ஒரு சபையை எங்கள் சீஃப் பாஸ்டர் எனக்கு கொடுத்தாரு. அங்கே போய் ஊழியம் செய்தேன். கர்த்தர் என்னை படிப்படியாக ஆசீர்வதித்தார். ஃபுல் க்ரௌடு, அடையாளங்களும் அற்புதங்களும் கர்த்தர் ஊழியத்திலே செய்ய ஆரம்பித்தார். கர்த்தர் எனக்கு வாரத்தில் 2 கன்வென்ஷன் இருக்கும். ஒரு பக்கம் ஆண்டவர் எனக்கு அநேக நன்மைகளை கொடுக்க ஆரம்பித்தார். அப்போது என்னுடைய ஆவிக்குரிய தகப்பன் இல்லையா, அப்போ அவர் ஒரு தடவை பைக்கில் போகும்போது அந்த பைக் ரிப்பேர். நான் இதை பார்த்தோன்னே எனக்கு ஒரு ஆசை, ஒரு நல்ல ஒரு வாகனத்தை அவருக்கு வாங்கி கொடுக்கணும்னு கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வைக்க ஆரம்பித்தேன். கொஞ்சம் கொஞ்சமாக சேவிங்ஸ் பண்ணி 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 எல்லாரும் தசம பாகம்னா ஒரு தான் கொடுப்பாங்க. நான் அப்போவே 2ஆக தான் கொடுப்பேன். ஏன்னா நான் அதை ருசி பார்த்தவன் ஆக்குனா. அதனால பிறகு அவருக்கு ஒரு பைக் வாங்கி கொடுக்கறதுக்காக ஒரு யூனிகார்னு ஒரு பைக் வாங்கி கொடுக்கணும். அப்போ வாங்கி கொடுக்கணும்னு ஆசையில் நான் அப்படியே சேர்த்து சேர்த்து வைக்கும்போது திடீர்னு எனக்கு மனசில் தோணுது, எல்லா பணத்தையும் கொடுத்துட்டா நாம தான் வாங்கி கொடுத்தோன்னு ஒரு எண்ணம் தோணும். அதனால கொஞ்சத்தை குறைச்சிக்கிட்டு என்ன பண்ணேன், பாஸ்டர் எனக்கு உள்ளத்தில் ஒரு ஆசை, இதை வச்சுக்கோங்க, உங்களுக்கு பிடிச்ச இந்த யூனிகார்ன் இந்த ஒரு பைக் எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லி கொடுத்தோன்னே அவருக்கு பயங்கர சந்தோஷம். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமே. அல்லேலூயா. ஊழியத்தில் நான் ஆசீர்வதிக்கப்பட்டதற்கு ஒரு காரணம், என்னுடைய ஆவிக்குரிய தகப்பனுடைய கரம் அந்த மலையின் மேல் உயர்ந்திருந்ததினாலே நானும் என் குடும்பமும் இன்றைக்கு ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறோம் என்ற ஒரு நினைவு உங்களுக்கு இருக்கணும். இருக்கா? உங்களுக்காக ஒரு கரம் உயர்த்தப்பட்டிருக்கு இல்லையா? அந்த தேவ மனிதனை குறித்து உங்களுக்கு இருக்கா? நீங்க தான் சேஷ்ட புத்திரனா இருப்பீங்க. நீங்க உங்களுக்கு கொடுக்கப்பட்ட உங்கள் ஆவிக்குரிய தகப்பனை அல்லேலூயா போஷிக்கிற இந்த சபைக்கு ஆதரவாக இருக்கிற ஒரு காரியத்தை கர்த்தர் உங்களிடத்தில் எதிர்பார்ப்பதினால்தான், உங்களை நம்பினதுனாலதான், உங்களை உண்மையுள்ளவர்கள் என்று எண்ணினதினால்தான் மற்றவர்களை விட கர்த்தர் உங்களை இரட்டிப்பாய் ஆசீர்வதித்துக் கொண்டு வருகிறார்.
இந்த சத்தியத்தை நீ அறியணும். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமே, நல்ல சத்தமா சொல்லுவோமே. ஸ்தோத்திரம். நான் டைம் ஆச்சு, அதனால நான் முடிக்கணும்னு விரும்புகிறேன். ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். யூதர்களுடைய இதில் 4 பண்டிகை நடக்கும். ஒன்று, ஒரு ஆண் குழந்தை பிறந்த உடனே 8வது நாளில் அது விருத்த சேதனம் பண்ணப்படணும். 30வது நாளில் அந்த முதற் பேரான குழந்தை 30வது நாளில் 5 சேக்கலை செலுத்தி அந்த மீட்டு கொள்ளணும். 12 வயதில் 613 கட்டளைகளையும் அவனுக்கு கற்றுக் கொடுத்து அந்த கோத்திர பிதாக்களுடைய வம்ச வரலாறும் அவனுக்கு தெரிஞ்சிருக்கணும். அப்பதான் பார் மிஷுவா அப்படின்ற ஒரு சடங்கு நடக்கும். அதற்கு பிறகு இந்த சேஷ்டபுத்திர பாகம்னு 4வது ஒரு விழா நடக்கும். இது எப்ப நடக்கும்னே தெரியாது. தகப்பன் மரிப்பதற்கு முன்பாகவும் கொடுக்கலாம், மரித்த பிறகு அந்த தாயே அந்த சேஷ்டபுத்திர பாகத்தை மூத்த மகனுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு சம்பவம் நடக்கும். இயேசுவின் வாழ்க்கையில் இந்த 4 நடந்துச்சு. பிள்ளை பிறந்த 8வது நாளில் அவர் போய் விருத்த சேதனம் பண்ணப்படுகிறார். 12வது வயது அந்த பண்டிகைக்கு போறாரு. ஸ்தோத்திரம். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமே. ஸ்தோத்திரம். 30வது நாளில் ஹல்லேலூயா அவரை கொண்டு போறாங்க. கடைசியில் அவருடைய தகப்பனார் மரித்தாரா இல்லையா? ஸ்தோத்திரம். இப்ப நல்லா கவனிங்களேன். ஹல்லேலூயா. இப்ப இந்த 273 பேரும் தலைக்கு எத்தனை சேக்கல்? அப்ப ஒரு மனிதன் மீட்டு கொள்ளப்பட வேண்டுமானால் எத்தனை சேக்கல்? தம்பி எல்லாரும் சொல்றா, டேய் எல்லாம் சொல்லு, எத்தனை சேக்கல்? சத்தமா சொல்லு. ஐயா முன்னாடி இருக்கீங்க, 2 போடுங்க, நல்லா கவனிக்க வைங்க. நல்லா கை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். எத்தனை சேக்கலுங்க? ஒரு மனிதன் மீட்டு கொள்ளப்படுவதற்கு 5 சேக்கலை கிரயமாக செலுத்தணும். இன்றைக்கு ஹல்லேலூயா முதற் பேரானவர்களாய் நாம் மீட்டு கொள்ளப்படுவதற்காக 5 காயங்களை இயேசு சிலுவையிலே நமக்காக அந்த விலையேறப்பட்ட தியாகத்தை நமக்காக அவர் செலுத்தி நம்மை மீட்டு கொண்டார். கையை தட்டி செத்து போயிருக்கீங்க பாருங்களேன். நல்லா கையை தட்டி ஆராதிக்க வேணாமா? என்ன பார்த்துட்டு இருக்கு? நல்லா கை தட்டி கடவுளை ஆராதிங்க. 5 காயங்களை ஏற்றவருக்கு மகிமையை செலுத்துங்க. ஆமென். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமே. இந்த 5 சேக்கல் தாங்க தேவனுடைய 5 காயங்கள். அதனாலதான் நம்ம பாட்டு 5 கண்ட 5 காயம் ஏற்ற நேசரே. அல்லேலூயா. அதனாலதான் பவுல் எழுதும்போது நீங்கள் கிரயத்திற்கு கொல்லப்பட்டீர்களே. நாமெல்லாம் 5 காயங்களை 5 சேக்கலாக செலுத்தி நம்மை முதற் பேரானவர்களாக இருக்கும்படிக்கு. அதனாலதான் பவுலுக்கு தாங்க இந்த வெளிப்பாடு கிடைச்சிச்சு. வேற ஒருத்தருக்கும் அந்த வெளிப்பாடு கிடைக்கல. அல்லேலூயா. அதனாலதான் ரோமர்ல சொல்லுவாரு, நாம் அநேக சகோதரர்களுக்குள்ளே, சத்தமா சொல்லுங்க, முதற் பேரானவர்களாக இருக்கும் பொருட்டு. சபையில கடைசி பேரானவர்களா நீங்க இருக்கக்கூடாது. நான் முதற் பேரானவனா இருக்கணும். நான் ஆண்டவர்கிட்ட சொல்லுவேன், ஆண்டவர் எல்லாரும் போல நான் ஊழியம் செய்ய விரும்பல, என் ஊழியத்தை வித்தியாசப்படுத்துங்கப்பா. என் பாட்டு, என் ஆராதனை, ஆண்டவரே என் அபிஷேகம், என் பிரசங்கம், ஆண்டவரே என் ஊழியம், எல்லாவற்றிலும் ஒரு வித்தியாசத்தை நான் பார்க்க விரும்புகிறேன். அதற்காக நான் எந்த கிரயத்தையும் செலுத்துவதற்கு நான் விரும்புகிறேன், என்ன ஒப்பு கொடுக்கிறேன். ஹல்லேலூயா. எல்லாரும் போல இருக்கக்கூடாது. நம்முடைய ஹல்லேலூயா பாட்டு, நம்முடைய ஆராதனை, நம்முடைய ஜெபம், நம்முடைய சாட்சி, நம்முடைய அபிஷேகம், நம்முடைய ஊழியம், ஏன் நம்முடைய மரணம் கூட வித்தியாசமாகத்தான் இருக்கணும். எல்லாரும் போல இருக்கக்கூடாது. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அதனாலதான் யாக்கோபு எழுதும்போது சொல்றாரு, சிருஷ்டிகளில் நாம் முதற் பலனாக சத்திய வசனத்தினாலே நம்ம என்ன செய்தாரா? ஜெனிப்பித்தார். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமே. இதுவரைக்கும் நீங்கள் அல்லேலூயா மீட்கப்படாவிட்டால், மீட்கப்படுவதற்கு ஒரே ஒரு வழி, 5 காயங்களையும் ஏற்றுக்கொண்டவரை நீங்கள் ஏற்றுக்கொள்ளுவீர்களானால் நீங்கள் அந்த 5 சேக்கலின் நிமித்தம் நீங்கள் மீட்டுக் கொள்ளப்படுகிறீர்கள். இதுவரைக்கும் இயேசுவை ஏற்றுக்கொள்ளலன்னா இன்னைக்கு நீ ஒன்ன ஒப்புக்கொடு. பாஸ்டர், நான் சும்மா தான் கூட்டத்துக்கு வந்தேன், நான் கன்வென்ஷனுக்கு மாத்திரம் தான் வருவேன் அப்படி சொல்றவங்கள ஒரு அல்லேலூயா சொல்லுங்க.
அல்லேலூயா. சொல்ல மாட்டீங்க, எனக்கு தெரியும். கன்வென்ஷனுக்கு தான் வந்திருக்கிறீங்க. நீங்கள் கன்வென்ஷனுக்கு வந்தா போதாது, இந்த கன்வென்ஷனுக்கு காணிக்க கொடுத்தா போதாது, இந்த கன்வென்ஷனுக்கு உள்ள வராம வெளியில இந்த ஒலிபெருக்கியின் மூலமா சத்தத்தை கேட்டுட்டு இருந்தா போதாது. நீங்கள் தேவனால் மீட்டு கொள்ளப்பட்டால் மாத்திரமே அல்லேலூயா நீங்கள் என் நேசர் என்னுடையவர் என்று சொல்ல உங்களுக்கு அருகதை இருக்கு. அவரும் நீங்கள் என்னுடையவர்கள் என்று சொல்லுவதற்கு அப்பத்தான் விரும்புவார். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமே. அப்ப நாம தேவனுடைய முதற் பலனாக நாம மாறணும்னா அவருடைய கட்டளைகளை நாம கை கொள்ளணும். உன் பொருளாலும் எல்லா விதமான அல்லேலூயா கர்த்தரை என்ன செய்யணும்? நீங்க முதற் பெயரானவர்களா இருக்கணும்னா நீங்கள் எல்லா முதற் பலன்களையும் கர்த்தருக்கு கொடுத்து கர்த்தரை கனம் பண்ணணும். ஆமென். உங்க சம்பளம் வந்துச்சு, ஒரு தொழிலில் கர்த்தர் உங்களுக்கு ஆசீர்வாதத்தை கொடுத்தாரா, அந்த முதற் பலன் அப்படியே எடுத்துடணும். அதுதான் தசம பாகம். கர்த்தரை நீங்க கனம் பண்ணணும். நீங்க கனம் பண்ணுனீங்க, கர்த்தர் உங்களை கனம் பண்ணுவார். முதற் பலன்களை எல்லாம் சரியா கை கொண்டு நீங்கள் நடக்கும்போது அது உங்களை முதற் பேரானவர்களாக மாற்றிக்கொண்டே வரும். ஆமென். நீங்க வேதாகமத்தில் பார்த்தீங்கன்னா ஏசா முதற் பேரானவன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனா அவனுக்கு அந்த அருமை தெரியல பாருங்க. தண்ணீரை போல தளம்பினவன் ரூபன். அல்லேலூயா. அதனால சொல்றாரு, நீ மேன்மை அடையவே மாட்ட. ஸ்தோத்திரம். அம்னோன் தாவீதின் மூத்த குமாரன், முதற் பேரானவன், ஆனா அவுட்டு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், அல்லேலூயா, இந்த ஏசாவுக்கு இந்த முதற் பேரானவனா இருக்கக்கூடிய ஒரு பாக்கியத்தை கடவுள் கொடுத்த போது அவன் அதை அக்செப்ட் பண்ணல பாருங்க. கூழுக்காக அந்த முதற் பேரான சேஷ்டபுத்திர பாகத்தை வித்துட்டான் பாருங்க. ரூபன் அல்லேலூயா மாம்ச இச்சைக்கு இடம் கொடுத்து தீட்டுப்படுத்திக் கொள்ளுகிறான். அந்த சேஷ்டபுத்திரன் யாருக்கு போகுது? ஏசா கிட்ட இருந்து யாக்கோபு கிட்ட போயிட்டு, இப்போ ரூபன் கிட்ட இருந்து யார்கிட்ட போயிட்டு? யோசேப்பு கிட்ட போயிட்டு. யோசேப்புக்கு 2 பிள்ளைங்க பிறகுறாங்க. அதுல மனாசே தான் மூத்தவன். ஆனா சேஷ்டபுத்திர யாருக்கு போகுது? எப்ராஹிமுக்கு போகுது. ஒரு அல்லேலூயா சொல்லுவோமே, நல்லா சத்தமா சொல்லுவோமே. ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். நாம ஹல்லேலூயா எப்படி பிறக்கிறோம், எங்க பிறந்தோம் அதெல்லாம் முக்கியம் இல்லைங்க. கர்த்தரை நாம் எப்படி சேவிக்கிறோம் என்பதாக முக்கியம். நீங்க கர்த்தரை உத்தமமா சேவித்தீங்கன்னா நீங்கள் முதற் பெயரானவர்களாக கர்த்தர் உங்களை மாற்றுவார். எல்லாரும் கரம் உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவரே நான் எல்லாரும் போல இருக்க விரும்பல, என்னை வித்தியாசப்படுத்துங்கப்பா, என்னை முதற் பேரானவனா மாற்றுங்கப்பா, என்னை முதற் பலனாக மாற்றுங்கப்பா. ஒரு அல்லேலூயா சொல்லுவோமே. அப்பதான் நீங்க என்னுடையவர்கள் என்று சொல்லும். கடைசியா ஒரு வார்த்தையை சொல்லி முடிக்கிறேன். அல்லேலூயா. நீங்க பாருங்களேன், இந்த யோசேப்பு தேவ ஆவியை பெற்ற மனுஷன். தன்னுடைய 2 பசங்களை முன்னாடி கொண்டு போய் விடும்போது யாக்கோபுக்கு கண்ணு தெரியல. ஆனா கரம், வலது கரம் யாருக்கா மேல வந்திருக்கணும்? மனாசேக்கு மேல வரணும். ஆனா கரம் இப்படியே மாற்றப்படுகிறது. அல்லேலூயா. அது கர்த்தரே மாற்றுகிறார். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், கர்த்தருடைய கண்களில் மாத்திரம் உங்களுக்கு தயவு கிடைச்சிச்சுன்னா, அல்லேலூயா, நீங்க 2ஆவதா இருந்தாலும் நீங்க தான் முதலாவதாக வருவீர்கள். கர்த்தர் உங்களை முதற் பலனாக மாற்றுவார். அப்ப நீங்க அவரோடு உள்ள உறவு தாங்க முக்கியம். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமே. வெளிப்படுத்தின விசேஷம் 14ஆம் அதிகாரத்தில் இந்த முதற் பலனானவர்கள் எப்படிப்பட்ட ஒரு பாக்கியம் அவர்களுக்கு கிடைக்குன்னா, அவர்களுடைய நெற்றியில் மாத்திரம்தான் பிதாவின் நாமம் எழுதப்படும். அவர்கள் யாரும் பாடாத புதுப்பாட்டை பாடுவார்கள். அவர்கள் கரைபடாதவர்கள், கற்புள்ளவர்கள், எங்கே போனாலும் அவரை பின்பற்றுகிறவர்கள், அவர்கள் கபடம் இல்லாதவர்கள், அவர்கள் மாசற்றவர்கள். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமே. இந்த பெரிய பாக்கியத்தை நாம் அடையணும். எல்லாரும் கை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். என்ன கொஞ்சம் கவனிங்க. ஆண்டவர்கிட்ட சொல்லணும்ப்பா, நான் எல்லாரும் போல நான் வாழ விரும்பலப்பா, என்னை வித்தியாசப்படுத்துங்க டாடி.
என்னை முதற் பெயரானவனா மாற்றுங்க. என்னை கடைசி பெயரானவனா, லாஸ்ட்ல இருக்கக்கூடாதுப்பா. நான் ஃபர்ஸ்ட்ல தான் இருக்கணும். நான் முதற் பெயரானவனா இருக்கணும். 1000 பேருக்குள்ள நான் ஒருவனாக இருக்கணும். உம்முடைய இருதயத்தை கவர்ந்து கொள்ளக்கூடியவனாக இருக்கணும். உம்முடைய இருதயத்திற்கு ஏற்றவனாக இருக்கணும். ஹல்லேலூயா. உம்முடைய நேச மனவாட்டியாக நான் இருக்கணும். ஆண்டவர் எனக்கு உதவி செய்யுங்க. எத்தனை பேர் அப்படி உங்களை ஒப்பு கொடுக்க போறீங்க? கர்த்தருடைய சமூகத்தில் நாம் நம்மை அர்ப்பணிக்க போகிறோம். எல்லாரும் தயவு செய்து முழங்கால் படிட்டு, ஒரு நிமிஷம் முழங்கால் படிட்டு வலது கரத்தை உயர்த்தி உங்க இடது கையை நெஞ்சில் வச்சுட்டு, ஆண்டவரே ஹல்லேலூயா, என்னுடையவர்கள் என்று நீர் சொல்லும்படி ஆண்டவரே ஒரு வாழ்க்கை வாழ நான் தவறி போனது உண்டு. ஆண்டவரே இன்றைக்கு இரவு ஆண்டவரே என் நேசர் என்னுடையவர், நான் அவருடையவன் என்று சொன்னாலும் தகப்பனே, என் தேவனே ஹல்லேலூயா, நீர் என்னை பார்த்து ஆம் ஆம் என்னுடையவள் என்று, நீ என்னுடையவள் என்று சொல்லத்தக்கதான ஒரு அற்புதமான வாழ்க்கை வாழ நான் தவறி போயிருக்கிறேன்ப்பா. ஆண்டவரே எனக்குள்ளே சில களிம்புகள் இருக்கிறது. அந்த களிம்புகளை என்னை விட்டு அகற்றும் ஆண்டவரே. புடமிடப்பட்ட வெள்ளியாக, சுத்த வெள்ளியாக, உம்முடைய சாயல் தெரியக்கூடிய களிம்புகள் நீக்கப்பட்ட ஒரு வெள்ளியாக நான் காணப்படுவதற்கு இதோ என்னை அர்ப்பணிக்கிறேன், என்னை ஒப்பு கொடுக்கிறேன். ஆண்டவரே என்னை மீட்டுக் கொள்ளும்படி 5 சேக்கல் செலுத்தப்பட வேண்டும் என்ற பிரமாணத்தின்படி, கட்டளையின்படி 5 காயங்களை ஏற்றுக்கொண்டவரே, இதோ அந்த ஆண்டவரே 5 காயங்களை நான் நோக்கி பார்க்கிறேன்ப்பா. கை தூக்கி ஒரு அல்லேலூயா சொல்லுவோமே. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு நாள் நான் ரொம்ப உடைக்கப்பட்டேன். ஊழிய பாதையில் உடைக்கப்பட்ட அப்படி அழுது கொண்டிருக்கும் போது சிலர்லாம் என்னை காயப்படுத்தினதை நான் பார்த்தேன். ஸ்தோத்திரம். தூரத்தில் இருக்கக்கூடிய சிலர், நான் மிகவும் அதிகமாய் நேசித்த சிலர், ஸ்தோத்திரம், அதில் ஊழியக்காரர்கள், சில விசுவாசிகள் என்னை காயப்படுத்தின உடனே அந்த காயங்களை பார்த்து 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 எனக்குள்ள மிகப்பெரிய ஒரு சோர்வு உண்டாச்சு. நான் அழுதுட்டேன். அப்பொழுது ஒரு சத்தம் கேட்டது, அல்ல, மனிதர்களால் ஏற்படுத்தப்பட்ட இந்த காயத்தை பார்ப்பதை விட்டுவிட்டு உனக்காக நான் ஏற்றுக்கொண்ட என்னுடைய காயங்களை பார். அந்த காயங்களை நீ பார்க்க 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 என்னுடைய சகாயம் உனக்கு வந்து கொண்டே இருக்கும் என்று சொன்னார். என் காயங்களை ஆற்றுகிற சகாயரை நான் பார்க்க ஆரம்பிச்சேன். அதுக்கு பிறகுதான் என் வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை பார்த்தேன். அல்லேலூயா சொல்லுவோமே. இப்ப வலது கரத்தை உயர்த்தி இடது கையை நெஞ்சில வச்சுக்கிட்டு நான் சொல்ற ஜெபத்தை சொல்லுங்க. பரலோக பிதாவே, உம்முடைய குமாரனாகிய இயேசுவின் நாமத்தினாலே அநேகருக்குள்ளே நாங்கள் முதற் பெயரானவர்களாய் இருக்கும் பொருட்டு, உம்முடையவர்களாய் இருக்கும் பொருட்டு, கர்த்தருடையவர்களாய் இருக்கும் பொருட்டு 5 சேக்கலுக்கு பதிலாக 5 காயங்களை ஏற்றுக்கொண்டு எங்களை உமக்காக மீட்டுக் கொண்ட எங்கள் மீட்பரே, இந்த ராத்திரி வேளையிலே எங்கள் ஆவி ஆத்தும சரீரத்தை ஒப்புக் கொடுக்கிறோம். உம்முடைய சிலுவையின் ஆளுகைக்குள்ளே கொண்டு வருகிறோம். உம்முடைய இரத்தத்தின் ஆளுகைக்குள்ளே கொண்டு வருகிறோம். இந்த நாளிலிருந்து கர்த்தர் ஒருவரே என்னை ஆளுவீராக. வேறொரு ஆளுகை எனக்குள்ளே இனி காணப்படாதபடி என்னை புடமிட்டு என் களிம்புகள் நீங்க சுத்த வெள்ளியாக உமது சாயல் தெரியக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு வாழ்க்கை வாழ என்ன மனதார ஒப்பு கொடுக்கிறேன். என்ன ஆளுகை செய்யுங்க. நீர் ஒருவரே என்னை ஆளுகை செய்வீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். இப்ப எல்லாரும் எழும்புவோம். ஒரு பாடலை நாம் பாடும்போது தேவனுடைய ஆவியானவர் அநேகரை சந்திக்க போகிறார், அநேகரை தொட போகிறார். ஹல்லேலூயா. 5 கண்ட மக்களுக்காக 5 காயமேற்ற நேசர் அவர்.
ஹல்லேலூயா. 5 கண்ட மக்களுக்காக 5 காயமேற்ற நேசரே, 5 கண்ட மக்களுக்காக 5 காயமேற்ற நேசரே, நொந்துருகி வந்த மக்கள் மேல் நேசாவி வீச செய்யுமே. ஓ, நொந்துருகி வந்த மக்கள் மேல் நேச, நல்ல கைகளை தட்டி செய்யுமே. இயேசுவே நீர் பெரியவர், பெரியவர். இயேசுவே நீர் நல்லவர், நல்லவர். இயேசுவே நீர் நல்லவர், நல்லவர். இயேசுவே நீர் வல்லவர், வல்லவர். நொந்துருகி வந்த மக்கள் மேல் நேச ஆவி வீச செய்யுவே. நல்ல கைகளை தட்டி பாடு. நொந்துருகி வந்த மக்கள் மேல் நேச ஆவி வீச செய்யுவே. பாவிகள் துரோகிகள் ஐயா, பாவவாத மக்களை துயா. பாவிகள் துரோகிகள் ஐயா, பாவவாத மக்களை துயா. பாதகன் பாவம் போக்கவே பாதகன் போல் தொங்கி நீரல்லோ. பாதகர் எம் பாவம் போக்கவே பாதகன் போல் தொங்கி நீரல்லோ. தேவனே நீர் பெரியவர், பெரியவர். தேவனே நீர் பரிசுத்தர், பரிசுத்தர். தேவனே நீர் நல்லவர், நல்லவர். தேவனே நீர் வல்லவர், வல்லவர். பாதகன் பாவம் போக்கவே பாதகன் ஆவியில நிரம்பி அந்நிய பாஷைகளை பேசி ஒரு தேவனுடைய ஒரு தொடுதல் உண்டாகட்டும். பாதகன் போல் தொங்கி நீரல்லோ. 5 கண்ட மக்களுக்காக 5 காயமேற்ற நேசரே, 5 கண்ட மக்களுக்காக இயேசுவின் நாமத்தினாலே உம்முடைய காயப்பட்ட கரத்தை நீட்டுவீராக. ஜனங்களை தொடுங்கப்பா. உம்முடைய காயப்பட்ட கரம், உம்முடைய ஆணி துலாவப்பட்ட கரம் ஜனங்களை தொடுவதாக, ஜனங்களை தொடுவதாக, ஜனங்களை தொடுவீராக. நொந்துருகி வந்த மக்கள் மேல் நேச ஆவி வீச செய்யுவே. வாக்கு தத்தம் செய்த கர்த்தரே, வாக்கு மாற உண்மை நாதரே. ஆமென், ஆமென். வாக்கு தத்தம் செய்த கர்த்தரே, வாக்கு மாற உண்மை நாதரே. உந்தன் வாக்கை நம்பி வந்து நிற்கிறோம், வல்ல ஆவி மாறி ஊற்றுமே. உந்தன் வாக்கை நம்பி வந்து கர்த்தருடைய ஆவியானவர் இந்த கூடாரத்திற்குள்ளே, இந்த கூடாரத்திற்குள்ளே நம்பி வந்து நிற்கிறோம். சரீரமாகிய கூடாரத்திற்குள்ளே ஒரு விசேஷித்த அபிஷேகம் இறங்கி வருவதாக, இறங்கி வருவதாக. வல்ல ஆவி மாறி ஊற்றுமே. இது போலாது ஆண்டவரே. வாக்கை நம்பி வந்து நிற்கிறோம், வல்ல ஆவி மாறி ஊற்றுமே. நியாய தீர்ப்பினால் நெருங்குதே, நேசர் வர காலமாகுதே. நியாய தீர்ப்பினால் நெருங்குதே, நேசர் வர காலமாகுதே. மாயலோக நம்பி மாட்டினோ, மானிடரை மீட்க மாட்டியோ. இந்த மாயலோகம் நம்பி மாட்டினோ. ஆமென், 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 ஆமென். மானிடரை மீட்க மாட்டியோ. சத்தியமான கத்தரோ நம்பி மாட்டினோ. தீமனக சத்துரி அவளை மீட்க மாட்டினோ. கத்தோரி மாயலோக நம்பி இயேசுவின் நாமத்தினாலே தடைகள் விலகுவதாக, தடைகள் விலகுவதாக. ஆவியானவர் சந்திப்பீராக. தடை செய்கிற ஆவிகளை கடிந்து கொள்கிறேன். ஒரு விடுதலை உண்டாகட்டும். ஜனத்திற்குள்ளே ஒரு விடுதலை உண்டாகட்டும். ஒரு அற்புத விடுதலை இயேசுவின் நாமத்தில். ஆழியாம தேடும் அதற்கு எல்லாரும் நித்திய ஜீவனை அழிவி. ஆழியாம தேடும் அதற்கு நித்திய ஜீவனை அழிவி. ஆழியாம தேடும் அதற்கு நித்திய ஜீவனை அழிவி. பாதகரின் பாவம் போக்கவே பாதகர் தொங்கி நீரல்லோ. பாதகரின் பாவம் போக்கவே பாதகன் தொங்கி நீரல்லோ. நொந்துருகி வந்த மக்கள் மேல்
இயேசுவின் நாமத்திலே இயேசுவின் நாமத்திலே உராகா சதீபரா ரகதுனா மராகசே கர்த்தருடைய அக்கினி 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 புடமிடுகிறவருடைய அக்கினி புடமிடுகிறவருடைய ஒரு அக்கினி இயேசுவின் நாமத்தில் வந்த மக்களே நேசராவி வீச செய்யுவி நந்தருகி வந்த மக்களே நேசராவி வீச செய்யுவி அழியாம தேடும் அதற்கு நித்திய ஜீவனை அளிப்பி அழியாம தேடும் அதற்கு நித்திய ஜீவனை அளிப்பி அழியாம தேடும் அதற்கு நித்திய ஜீவனை அளிப்பி 5 கண்ட மக்களுக்காக 5 காயமேற்ற நேசரே 5 கண்ட மக்களுக்காக 5 காயமேற்ற நேசரே நொந்துருகி வந்த மக்கள் நேசராவி வீச செய்குவி 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 நியாய தீர்ப்பின் நாள் நெருங்குதே நேசர் வேற காலமாகுதே